முன்னை வினைகளம் மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பெயருந்தமெல்லாம் பழுதின்றி நன்னினர்பால் செயந்தருங்கேத்தி ராமானுஜமுனி தாளிடமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கு மண்பால் எம்பும் அலித்துறை அந்தாதி ஓதைசி நெஞ்சமே மிரியன் குறை நமக்கு எம்பிரமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றிட்டு சாவித்திரி என்னும் நண்பொருளை கனிதந்த சென்றில் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தொடர் கொண்டு உனதடி போதைக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தம் நாமமெல்லாம் எந்த நாவின் உள்ளே அள்ளும் பகலும் அமரும்படில் கருசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இது என் விண்ணப்பமே. ஆனது செம்மை அறநெறி பொய்மை அரிசமய போனது பொங்கி இழந்தது வெங்கலி பூங்கமல தேனது பாய்வயல் தன்னரங்கர் கடல் செல்லி வைத்து தானதில் மன்னும் ராமானுஜவி தலத்துதித்தே. இந்த பாசுரமானது ராமானுஜ நூற்றாண்டு 49வது பாசுரம். சுவாமி ராமானுஜர் சித்திரையிலே திருவாதிரையில் அவதாரம் பண்ணார். அவர் அந்த பிறந்தபடியாலே உலகத்தில் ஏற்பட்ட நன்மைகளை எல்லாம் இந்த ராமானுஜ நூற்றாண்டாகவே தெரிவிக்கிறார். ஆனது செம்மை அறநெறி பொய்மை. இந்த பூவுலகத்திலே ராமானுஜர் அது அவதரித்தார். இத்தலத்துதித்தே, அந்த தலத்துதி அவதரித்தபடியாலே அந்த ரங்கநாதனுடைய திருவடிகளை தன்னுடைய திருவடிகளே கொக்குவாயும் படுகொன்னையும் போலே அதில் வைத்து நன்றாக பொறித்து வைத்துக் கொண்டார். எது பூங்கமல தேனது பாய்வையல் தன்னரங்கர் கடல் சென்று வைத்து தானதில் மண்ணும். அந்த ரங்கநாதன் அனுகிரகத்தாலே உலகத்தில் வைதிக தர்மமானது நன்றாக பிரகாசப்படக்கூடிய ஒரு தன்மையிலே ஆக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த வைதிக தர்மத்தை பின்தொடர்வதற்கு ஆள் இல்லாமல் போக இருக்க, அந்த வைதிக தர்மத்தை பின்தொடர்வதற்கு கொண்டால் எப்ப ராமானுஜர் அவதாரம் பண்ணாரோ அந்த அவதார விசேஷத்தாலே அந்த வைதிக தர்மம் பின்தொடர்ந்தது. ஆனது செம்மை அறநெறி. செம்மை அறநெறியானது இருக்கிறார். அடுத்து பொய்மை அருசமயம் போனது பொங்கி இழந்தது வெங்கலி. பொய்மையான அருசமயங்கிறது ஒன்றி போனது. அருசமயங்கள், இந்த அருசமயங்கள் என்று சொல்லக்கூடியது பாக்கிய மதங்கள், உதிஷ்டி மதங்கள் அல்ல. என்ன அருசமயங்கள் போனது பொங்கி இழந்தது வெங்கலி. பொய்யான அருசமயங்கள் வேதபாக்கிய மதங்கள் அது அத்தனையும் மாண்டன. இறந்தது வெங்கலி, அந்த வெங்கலி என்று சொல்லக்கூடிய வெண்மையான களி இறந்தது அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப கீழே சொன்ன இரண்டுக்கும் காரணமானது என வெங்கலி. ஏனென்றால் இந்த நிலை வைதிக தர்ம மார்க்கமானது சரியாக நடக்கவில்லை. தர்ம மார்க்கத்துக்கு இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கோஷ்டி இருந்துக்கா, அதான் 6 சமயங்கள். இந்த ரெண்டுமே நடப்பதற்கு பிரதான காரணம் என்னவென்றால் அந்த வெண்கலி. அந்த வெண்கலி அது நடத்துவதற்கு ஆள் இல்லாமல் போனது மட்டும் காரணம். வெண்கலி இருக்கிறபடியால நடத்த ஆள் இல்லை. இவர் ராமானுஜ அவதாரம் பண்ணபடியாலே அந்த வெண்கலி எல்லாம் போயிடுது. அது மட்டுமல்லாமல் அந்த பாக்கிய சமயங்களும் போனது. 6 சமயமும் தலையெடுக்கக்கூடிய காரணமே வெண்கலி. அந்த களியும் போயிடுத்து. அப்பனா அந்த களிக்கு 2 பிள்ளைகள், 2 பேரையும் போக்கிட்டு மேற்கொண்டு அதோட தாயாக இருக்கக்கூடிய அந்த வெண்கலியும் போக்கியதுன்னு தெரிவித்தார் இந்த பாசுரத்துல. அதுல நாம் கடந்த காலட்சம் நேத்திய காலட்சத்திலே தேனது பாய்வயல் தன்னரங்கர் கடல் சென்று வைத்து தானுதல் மனம் ராமானுஜை தலப்பிடித்தே. ஏன்னா முன்பாதி பின்பாதிகளை சொல்லி பின்பாதி முன்பாதியிலே சொல்லியிருக்கோம். ஆனது செம்மை அறநெறி அப்படின்னு தெரிவித்தார். இந்த செம்மை அறநெறி தான் என்ன சொல்றீங்கன்னா ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர்னு சுவாமி பெல்லோகஞ்சேரி இவருக்கு அந்த பட்ட பேரை கொடுக்கிறார். அவர் கொடுக்கல, ஏற்கனவே நம்ம சம்பிரதாயம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவரே வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியன். வேத மார்க்கம் இருக்கு இல்லையா, அதுதான் செம்மை அறநெறி. வேத மார்க்கம் செம்மை அறநெறி. அப்ப ஸ்ரீமத் வேத மார்க்கம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரீமத் என்கிற சொன்னா ஆனது.
ஆனது செம்மை அறநெறி. ஆனது செம்மை அறநெறி தான் ஸ்ரீமத் வேத மார்க்கம். அதுக்கப்புறம் அருசமய போனது பொய்மை இழந்தது இறந்தது வெங்கலி. பொய்மை அருசமயம். பொய்மை அருசமயம் இது பொய்யான சரியான ஞானத்தை கொடுக்காமல் பொய்யான ஞானம். அந்த பொய்யான ஞானமா இருக்கக்கூடிய அருசமயங்கள், அந்த அருசமயங்கள் தொலைந்தன. இந்த அருசமயத்தை ரெண்டு விதமா எடுக்கிறார். பொல்லா அருசமயம், பொன்றுதல். பொன்றுதல் ஒரு சப்தத்தை வைத்துக் பொன்றுதல்னா முடிதல், அதை வைத்துக்கொண்டு முடிதல். இது இரண்டாவது வியாக்கியானம். பொய்மை அருசமயத்தில் பதில் பொன்மை அருசமயம். பொன்மைன்னு வைத்துக் கொண்டு அப்ப என்ன சுவாமின, அதாவது இந்த மோக சாஸ்திரம், பகவானே மோக சாஸ்திரத்தெல்லாம் பண்ணியிருக்கார். பௌத்த சாஸ்திரம் மோக சாஸ்திரம்னு பேரு. அந்த மோக சாஸ்திரம் ஏன்னா இவெல்லாம் இங்கேயே இருக்கணும், போகணும், போகப்படாது. சாஸ்திரம் மரியாதை இருந்தாதான் அவ கிளம்பி போயிடுவார். ஏன்னா அசுரர்கள் ராட்சசாலாம் அந்த சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு படாத பாடு படுத்துறார். அவளுக்கு சாஸ்திரத்தின் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத தன்னை ஏற்படுறதுக்காக தான் மண்டனம் பண்ணி கொண்டு கையிலே ஏதோ ஒரு தொகையை வைத்துக் கொண்டு கையிலே ஒரு பிடியை வைத்துக் கொண்டு அப்படின்னு புத்தவதாரம் பண்ணி மேற்கொண்டு சாஸ்திரம் கிடையாது கிடையாது அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி அவர்கள்லாம் மாற்றினாள் அந்த மோக சாஸ்திரம். அந்த மோக சாஸ்திரம் ஏன்னா பகவானின் ஆజ్ఞாய் மீறி நடப்பவர்கள்லாம் அவர்களை கெடுக்க ஒரே வழி என்ன? ஒரே வழி சண்டையெல்லாம் போட முடியாது. அவருக்கு என்ன பண்ணலாம்? அவ மறந்து போறதுன்னு ஒரு தன்மை ஏற்படணும். ஒன்றை மற்றன்றா மாத்தி நினைக்கணும். உண்மையா இருக்கிறது பொய்யா நினைக்கணும், பொய்யா இருக்கிறது உண்மையா நினைக்கணும். அப்பதான் அவளுக்கு தப்பு பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதான் பார்த்தோம். அதாவது அந்யதா ஞானம் விபரீத ஞானம் அந்த நிலைக்கு சொல்லப்பட்டது. அப்ப அப்படிப்பட்ட சித்தாந்தங்கள் அபசித்தாந்தங்கள், அப்படிப்பட்ட வெப்பமான சித்தாந்தங்கள், அந்த சித்தாந்தங்களை தொலைத்தான். ஆனது செம்மை அறநெறி, பொய்மை அருசமய போனது பொங்கி இறந்தது வெங்கலி. வெங்கலின்னு சொல்றச்சையே அப்ப ஏதோ நற்கலின்னு இருக்குன்னு நம்ம தோன்றது. என்ன சுவாமி நீங்க சொல்றீங்க? ஒண்ணுமே இல்லை, பொல்லா அரக்கன்னு சொன்னேன். அரக்கன்னு சொன்னா போல, அது அரக்கன்னு சொன்னா பொல்லாதவன் தான் அர்த்தம். ஏன் பொல்லா அரக்கன்னு சொல்றான்னா அப்ப நல்ல அரக்கன் இருக்கான்னு இருக்கு இல்லையா? அதே களின்னு சொல்றச்சே கலித படுத்தணும்னா தெரியுமோனும். அதுல என்ன வெண்களி? அப்ப நற்களின்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிய தோணும். வெண்களிக்கு 10 இடத்தை கொடுத்தார் அந்த ராஜா. அந்த ராஜா 10 இடத்தை கொடுத்தாரணும் வெண்களிக்கு. அந்த 10 இடத்தை கொடுத்தன அந்த 10 இடம் இல்லாத நிலையெல்லாம் நற்களின்னு பேர். ஏன்னா நம்ம என்ன களி இருக்காரு பரீட்சித்து மகாராஜா 10 இடத்தை கொடுத்துருக்காரு. களி இருக்காரு நம்ம கவலைப்பட வேண்டாம். அதற்காக தான் வெங்கலின்னு பிரிக்கிறார். எப்ப வெங்கலின் பிரித்தாரோ இந்த ஆழ்வார் திருநெல் சுவாமி ராமகிருஷ்ண சுவாமி தெரிவிக்கிறார். எப்ப வெங்கலின் பிரித்தாரோ கலவு சங்கீர்த்த கேசவம் அப்படின்னு இல்லையா? இந்த கலோ சப்தத்துக்கு வெங்கலின்னு அர்த்தம் அல்ல. அதனால கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனம் படம் இடமெல்லாம் பகவத் கதை நடக்கக்கூடிய இடமெல்லாம் களி அங்கு இருக்க போவது கிடையாது. அதனால அந்த இடம் என்னது? நற்களி. இது வெங்கலி. அந்த அந்த ராஜாவால கொடுக்கப்பட்ட 10 இடம் இருக்கு இல்லையா? அந்த 10 இடம் தான் வெங்கலி, பரீட்சித் மகாராஜா. இது நற்களி. அப்ப பகவத் கதை எங்கெங்கெல்லாம் நடக்கவில்லையோ, எங்கெங்கெல்லாம் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லையோ, பகவத் சம்பந்தமோ பாகவத சம்பந்தம் இல்லையோ, அங்கெல்லாம் என்ன இருக்கு? வெண்களி இருக்குன்னு அர்த்தம். அப்ப மற்ற இடத்துல வெண்களி இருக்காது. ஏன்னா ராமானுஜ சம்பந்தம் எங்க இருக்கோ அங்க வெண்களி கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த வெண்கலியானது இந்த 10 இடத்துல சேராதபடி தன்னுடைய சிஷ்யர்களை ராமானுஜர் தயார் பண்ணி வைக்கிறார். பரிபூர்ணமான அனுகிரகம் பண்றார். அப்புறம் வெண்களி அதி குரூரமான களி, சாமானிய களி அல்ல. அந்த களி அந்த கசினை நசித்து போய்விட்டு அப்படின்னு இதைத்தான் சுவாமி பில்லோகந்திய சுவாமி களியும் கொடும் கண்டு கொண்மின்னு தெரிவிக்கிறார். களியும் கொடுங்கன்னு நம்மாழ்வா தெரிவித்தாரணும். அப்ப ஆச்சாரியன் பண்றது இதுதான். ஆசினோசிகி சாஸ்திராத்தான் ஆச்சாரான் ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சாரத்தை எஸ்து ச ஆச்சாரிய உதர்கா. ஆச்சாரியன் முதல்ல சாஸ்திரத்தை நன்னா தெரிஞ்சுக்கணும். நல்லா பாருங்க, ஆச்சாரம்னா சாமானிய விஷயம் இல்லை. முதல்ல ஆச்சாரன் சாஸ்திரத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சின்றதோடு மட்டுமில்ல, தான் அந்த வேத கொள்கை இருக்கு இல்லையா, அந்த வேத சொன்ன கர்மங்கள், அந்த கர்மங்கள்லாம் உலகத்துல நன்னா நிலைநாட்டணும்.
அதை அனுஷ்டானத்தை கொண்டு வரணும். அனுஷ்டானத்தை கொண்டு வரணும்னா முதல்ல தான் நடத்தி காட்டணும். தான் நடத்தி காட்டணும். உலகத்தாருக்கு நீ பண்ணு பண்ணு பண்ணுன்னு அப்படின்னு சொல்லணும். தான் மட்டும் அவளை பண்ணு 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 மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. தானும் அனுஷ்டானம் பண்ணணும். தான் அனுஷ்டானம் பண்ணினதை அவளுக்கு காட்டி கொடுத்து மேற்கொண்டு அவளையும் பண்ண வைக்கிறதுலே தான் ஆச்சார லட்சணம் சொல்லப்படுது. ஆச்சாரியன்னாலே தான் அனுசரிக்கணும், மற்றவாளையும் அனுசரிக்க வைக்கணும். இதுதான் ஆசினோகி சாஸ்திராத்தான் ஆச்சாரான் ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதேயஸ்து ச ஆச்சாரிய உதாரணா அப்படின்னு தெரிவிக்கிறது இல்லையா? அப்படி இருக்க ஆச்சார லட்சணமே எப்படி இல்லையா? அப்ப ஆச்சார லட்சணம், அந்த லட்சண தன்மையை அப்படி அடைந்தது யாரு? சுவாமி ராமானுஜர். அதனால்தான் எதிர்க்கிறார், தானும் ஆச்சாரத்தை கடைபிடித்துக் கொண்டு மற்றவாளையும் கடைபிடித்து வைத்தார் இல்லையா? ஆக தானும் அந்த வேதத்தை கற்றார். கற்றது எப்படி? ஐயம் திரிபுர கற்றார். ஒரு துளியும் சந்தேகத்துக்கு இடையில்லாமல் ஐயம் திரிபுர கற்று லோகத்தாரை நடத்தி வைத்தார் இல்லையா? இந்த சந்தேகத்துக்கு இடையில்லாமல் அப்ப தானும் நடந்து காட்டினார். எத்தனை வருஷங்கள்? 120 வருஷங்கள். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 120 வருஷங்கள் தானும் நடந்து காட்டினார். மற்றவாறு நடக்க வைத்தாரனோ அப்படிப்பட்ட ராமானுஜர் புண்ணியாமோக விகாசாய பாபத்வாங்க ஜயாய சீவான் ஆவிரபூத் நோமு ராமானுஜ திவாகரண உதித்ததே என்றிருக்கலையாம். மண்ணு இந்த மண்ணு ராமானுஜி தலத்துதித்தேன். அப்ப அவர் உதித்த செம்மை அறநெறியானது. ராமானுஜர் உதித்த உடனே செம்மை அறநெறியானது. ராமானுஜர் உதித்தார், செம்மை அறநெறியானது. பொய்மை அருசமயம் போனது. பொய்மை அருசமயம் போனது. வெண்கலி இறந்தது. 3 எடுக்கிறாரோ. அப்ப ராமானுஜர் உதித்தபடியாரே செம்மை அறநெறியானது. அறநெறிக்கு நல்ல குதூகலம், நன்னா பலிஷ்டமா நன்னா எங்கேயும் மூலையில போயிடுச்சு. அந்த மூலையில போன அந்த அறநெறியை கொண்டு வந்து நடுமத்தன அதை நன்னா பரிஷ்காரம் பண்ணி அதுக்கு ஆனந்தமா அதுக்கு என்னென்ன அலங்காரம் பண்ணணுமோ அது இதுதான் பெரியதுன்னு பண்ணம்னில சுவாமி ராமானுஜர். இது முதல் நிலை. 2வது பொய்மையான அனுசமயம். என்னென்ன தப்புகளோட அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அனுசமயனது போயிடுச்சு. அடுத்து களி, வெம்களி இறந்தது. இறந்ததுன்னா பிராணம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. இருக்கு, களி இருந்துட்டுதான் இருக்கு. ஏன்னா இந்த பரீட்சித் மகாராஜா 10 இடத்துக்கு கலந்து கொடுத்துருக்காரு. அந்த 10 இடங்கள் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் களி இருப்பா. அநேகமா எல்லாத்தையும் இருக்கான்னு தான் அர்த்தம். அப்ப களி இருக்குன்னு அர்த்தம். ஆக இதனால் ராமானுஜர் உதிர்த்தபடியாலே இந்த 3ஐயும் சப்தத்தில கூட்டி இந்த 3க்கும் ஒரு இது கொடுத்தார். அதனால நம்முடைய தாமரையாகிற ஞானம், அந்த தாமரையாகிற ஞானம் என்கிற அந்த ஞானம் வளருவதற்காக பாபங்கள் எங்கள் இருட்டு, அந்த இருட்டை நீங்குவதற்காக சீமானான ராமானுஜர் அவதாரம் பண்ணினார். இத்தலத்துதித்தே அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆக 49வது பாசுரம் முற்று பெற்றது. ஆனது செம்மை அறநெறி, பொய்மை அருசமய போனது பொங்கி இறந்தது வெண்கலி, பூங்கமல தேனது பாய்வயல் தன்னரங்கர் கடல் சென்னி வைத்து தானதில் மண்ணும் ராமானுஜன் இத்தலத்துதித்தேன் தெரிவிக்கிறார். இது பாசுரம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 50வது பாசுரம் ஆச்சரியமான பாசுரம். உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதிச்சிட மாறி நடப்பன கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்தவன் புன் கவிப்பாவினம் பூண்டன பாகுதல் சீர் எதித்தலை நாதன் ராமானுஜன் தன் இணையடியே அப்படின்னு தெரிவிக்கிறார். உதிப்பன உத்தம சிந்தையுள். இது 50வது பாசுரம். ஆச்சரியமான பாசுரம். பெரிய பெருமாளுடைய திருவடி தாமரைகளில் ராமானுஜருக்கு பிராபண்யம். அந்த ராமானுஜருடைய திருவடிகளிலே அமுதனாருக்கு அசஞ்சலமான பக்தி பிராபண்யம். இதுங்க பெரிய பெருமாள் திருவடிய பிராபண்யம் எங்க பார்த்தோம்? ஆனது செம்மை அறநெறி, அருசமய போனது பொங்கு இழந்தது வெங்கல் பூங்கமலத்தேனது பாவையல். அதுல இவருக்கு பிராபண்யம் என்பது சுவாமி ராமானுஜருக்கு பெரிய பெருமாளுடைய திருவடியை கொக்குவாயம் படுகொன்மையும் போல வைக்கின்றார் நம்ம பார்த்தோம். அதுல பார்த்தோம். ஆனா அதே ராமானுஜர் திருவடி தாமரை இருக்கணும். அந்த திருவடி தாமரை திருவரங்கத்தவதனாருக்கு அசஞ்சலமான பக்தி பிராபண்யம். அப்பனா அந்த திருவடிகள் தனக்கு என்னென்ன செய்தது, எது செய்தது என்பதை இந்த லோகத்துக்கு சொல்லணும். அந்த திருவடிகள் தனக்கு பண்ணும் உபகாரத்தை, பரிபூர்ணமான அனுகிரகத்தை இந்த லோகத்தை தெரிவிப்பதற்காக தான் இந்த 50வது பாசுரமா வந்து ஆச்சரியமா உதிப்பன உத்தமர் சிந்தையில் தெரிவிக்கிறார். அப்ப ராமானுஜன் தன் இணையடியே,
அந்த இணையடினா கீழ்பாசனத்தை 3 பார்த்தோம். என்னென்ன 3 பார்த்தோம்? ஆனது செம்மை அறநெறி, செம்மை அறநெறி ஆனது, அருசமயம் போனது, அதுக்கப்புறம் இழந்தது வெண்கலி போன்றது அப்படின்னு போயிடுத்தணும். இந்த 3 போல அதே போல இங்கேயும் 3 எடுக்கிறார். அங்க 3 பார்த்தா போல அதே போல இந்த பாட்டு 3 என்ன சொல்றீங்க? இந்த திருவடிகள் 3 இடத்துல இப்படி இருக்கிறதா அப்படி சாய்க்கிறார். இந்த திருவடிகள் 3 இடத்துல இருக்கா. 3 பிரயோஜனம். என்ன பிரயோஜனம்? ஆச்சரியமா தெரிவிக்கிறோம். உதிப்பன உத்தமர் சிந்தையுள். அப்பனா உத்தமர் சிந்தையில் உதிப்பன, உதிப்பன உத்தமர் சிந்தையில் இருக்கணும். உத்தமர் சிந்தையில் உதிப்பன. அப்பனா உத்தமமான அதிகாரிகளுடைய சிந்தைக்குள்ளே சூரியன் உதிக்குமா போலே தாமரையும் அடிகள் என்று இருக்கக்கூடிய 2 திருவடிகள், ராமானுஜருடைய 2 திருவடிகள் உதித்தன. அப்பனா இது நல்லது, நல்ல விஷயம் சொல்ற. அப்படின்னா உதிப்பன உத்தமர் சிந்தைன்னா உத்தமமான அதிகாரிகள். உத்தமமான அதிகாரினா யாரும் பின்னாடி பார்ப்போம். அந்த அதிகாரியுடைய சிந்தைக்குள்ளே சூரியன் உதயத்திலே காலையில உதிக்குமா போலே அப்படிப்பட்ட சூரியனை போல தாமரை அடிகள், ராமானுஜ திவாகரங்கள், இவரும் சூரியன் தான். அப்படிப்பட்ட தாமரை அடிகள் அவருடைய திருவுள்ளத்தில் உதித்தன. முதல்ல நல்லது சொன்னார். அப்ப தீயது விலகித்துன்னு சொல்லணும். உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்றலர் நெஞ்சமஞ்சி கொதிச்சிட மாறி நடப்பன. தீயது விலகுன்னு சொன்னோம்னா கீழ்பாட்டுல என்ன பண்ணார்? ஆனது செம்மை அறநெறி பொய்மை அருசமய போனது பொங்கி இழந்தது வெங்கலில் பார்த்த போனோம். அப்ப நடந்த நல்லதையும் அதே போல விலகி போன தீயதையும் சாய்த்தானோ. அதே போல இப்பாசுரத்திலே முதல்ல நல்லதை சொல்லுகிறார். உதிப்பன உத்தமர் சிந்தையில், உத்தமர் சிந்தையில் உதித்தன ராமானுஜ திருவடிகள் சொன்னார். அப்ப உத்தமர் யாரு? அப்படிப்பட்ட உத்தம அதிகாரிகளா இருக்கக்கூடிய அவருடைய சிந்தைக்குள்ள உதித்தது. அடுத்தது இது நல்லது வந்துடுத்து. நல்லது வந்தாலே தேவையில்லாத விலகணுமோனோ. அது என்ன? ஒன்றலர் நெஞ்சமஞ்சி கொதித்திட மாறி நடப்பன. ஒன்றலர் நெஞ்சமஞ்சி. ஒன்றலர்னா வேதத்துக்கு புறம்பானவர்கள். ஏன்னா சம்பிரதாயத்தோடு சேராம விலகியே இருப்பா. சம்பிரதாயம் சேர மாட்டா. வேதத்துக்கு வேத பாக்கியர்கள் பேரு. வேதம்னால அவளை பிடிக்காது. அப்படின்னா அர்த்தம் வேதமே கிடையாது, பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒன்றலர்னு பேரு. அந்த அவ என்னன்னா ஒன்ற மாட்டார்கள் அர்த்தம். ஒன்றலர்னா வேதத்தோடு ஒன்ற மாட்டார். அப்படின்னு வேதத்தோடு சேர மாட்டார், ஒன்ற மாட்டார்கள். அப்ப ஒன்றலர் நெஞ்சமஞ்சி கொதித்திட மாறி நடப்பன அப்படின்னு தெரிவிக்கிறார். ஒன்றனஞ்சி கொதித்தல் மாறி. அப்படிப்பட்ட அவர்களுடைய நெஞ்சம் எல்லாம் பகைத்து போய் பயந்து போய் கொதிக்கும்படியாக மாறி மாறி திருவடிகளை வைத்து நடப்பாராம் சுவாமி ராமானுஜர். திருவடியாக நடக்கிறார்கள். தன்னுடைய திருவடி நடக்கச்சே அந்த நடக்கக்கூடிய நடைய பார்த்து அவன் பயந்துருவான். ஒன்றனர் நெஞ்சமஞ்சி. அதை பார்த்தீங்கன்னா ஒரு தீப்பொரும்பு தம் மேலே பட்டாற் போலே அந்த நிலையிலே அந்த திருவடியை பார்த்து நெஞ்சமஞ்சி கொதிச்சுட்டே கொதிக்கிறதுனே ஒதிக்கிட மாறி நடப்பன. ராமானுஜன் நடக்கிற அந்த நடந்ததை பார்த்து கொதிக்கிறதாம். மாற்றி வைத்தது அந்த யாரு? வேத பாக்கியர்கள் பயப்படுறா. வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் இல்லையா, அந்த வேத பாக்கியர்கள் பயப்படுறா. இது 2வது. ஏன்னா அவ என்ன பண்றா? ராமானுஜ சம்பிரதாயத்தை சேரமாட்டேன்னு மாத்திரம் இல்ல, அவருக்கு பயம் வேற வந்துருச்சு. சுவாமியை பார்த்தாலே பயம். தாபத்தாலே கொதிக்கும்படி ஒரு அடி எடுத்து வைத்தா ஜெயனன் மாண்டு போயிடலாம். சுவாமி ஒரு அடி எடுத்து வைக்கிறான்னு வச்சுக்கேன், ஜெயனன் மாண்டு போயிடலாம். மற்றொரு அடி எடுத்து வச்சா பௌத்தன் மாண்டு போறான். மற்றொரு அடி எடுத்து வச்சா ஷாருவாகன் மாண்டு போறான். மற்றொரு அடி எடுத்து வைத்தா பசுபதன் அவன் மாண்டு போறான். இந்த மாதிரி ஒவ்வொரு அடிக்கும் மாண்டு போயிட்டு இருக்கா இல்லையா? அதத்தான் கொதித்தின மாறி நடப்பன. ஒன்றலர் நெஞ்சமஞ்சி கொதித்திட மாறி நடப்பன. இது 2வது. முதலுடையது என்னது? உதிப்பன உத்தமர் சிந்தையில். உத்தமர் சிந்தைக்கு உதிப்பவர் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லுவார். 2வது கொதித்திட மாறி நடப்பன. ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதித்திட மாறி நடப்பன. ராமானுஜர் தன் திருவடியாலே நடக்க அங்க பாக்கியமதங்கள் கொதித்து போய் மாண்டு போகிறது. இது 2வது. அடுத்து 3வது என்ன? கொதித்திட மாறி நடப்பன. கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்தவன் புன் கவிப்பாவினம் பூண்டன பாமுதல் சேன் எதித்தலை நாதன். 3வது
இப்ப இந்த திருவடி தானே பண்ணிட்டு, இந்த திருவடி என்ன ஆயிடுத்து, உத்தமர் சிந்தைக்குள்ள போயிடுத்து. அதே திருவடி யாரெல்லாம் பாக்கியர்களா இருக்காளோ அவெல்லாம் நிரசனம் பண்ணிடுச்சு, அவெல்லாம் நாசம் பண்ணிடுச்சு. சரி, தெரியுது. அப்ப இந்த திருவடிக்கு இவ்வளவு தூரம் நல்ல காரியம் பண்ணிருக்கணும், இந்த திருவடிக்கு தான் பகவானம் சமர்ப்பிக்கணுமோ. அப்ப என்ன சுவாமி, அந்த திருவடிக்கு திருவாபரணம் சாத்தணுமா? திருவாபரணம்னா நிறைய நகநட்டுகள் சாத்தணும். நகநட்டு சாத்தணும்னா ஏன்னா நல்லதை நடந்துட்டு, நல்லதை நடத்திருக்கு, தீயதையும் விலக்கி இருக்கு. நல்லதை நடத்தினது எது? உதிப்பன உத்தமர் சிந்தையில் நல்லது நடந்தது. ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதிச்சிட மாறி நடப்பன என்பதே தீயது போயிடுச்சு. அப்ப நல்லது நடந்தது, தீயது போயிடுத்தணும். அதனால அந்த திருவடிக்கு இந்த திருவாபரணம் சாத்தணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். அந்த எப்படிப்பட்ட திருவடி, அந்த திருவடி திருவாபரணம் சாத்தணும். ஆனா சுவாமியோ ரத்னமா சாத்தலாமா, சொர்ணமா சாத்தலாமா, ரஜதமா சாத்தலாமா, இல்ல ஆபரணமா வேண்டாம் வேண்டான்ற சுவாமி. எந்த விதமான ஆபரணம் வேண்டாம் 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 சொல்றாரு. அப்ப எதை தனக்கு ஆபரணமா திருவடிக்கு சாத்த? ரத்னம் வேண்டாம், தங்கம் வேண்டாம், அதுவரை ரஜதம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அப்ப எதை திருவடிக்கு சாத்தன்னா அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார் திருவரங்கத்தை முதனார். கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்தவன் புன் கவிப்பாவினம் பூண்டன பாபுதல் சீர் எதிர்த்தலைநாதன் அப்படின்னு தெரிவிக்கிறாள். என்னன்னா ஒவ்வொரு ரத்னம் இருக்கு இல்லையா, இந்த பாருங்க, கொள்ளவன் குற்றம் நான். ஏன்னா இவர் என்ன பண்றார், கலித்துறையாக பாடினாரோனும் திருவரங்கத்தவன். இது நம்ம ராமானுஜம் சொல்லாது தனியலே கலித்துறைன்னு வரும். இந்த கலித்துறை பாசுரம் தானே, கலித்துறை பாசுரமா பாடினார். அதுவும் எப்படி 108 பாசுரமா பாடுகிறார். அதுவும் ராமானுஜம் தான் பாடியிருக்காரு. அப்ப அந்த திருவடி தாளைக்குதான் இந்த பாடியிருக்காரு. இப்ப இந்த பாசுரத்தையே அந்த திருவடிக்கு அலங்காரமா சாத்தலாமோனும், ஆபரணமா சாத்தலாமோனும். ஆபரணமா சாத்திரம்னா அப்பன்னா திருவரங்கத்துல பாடின பாசுரங்கள் ரத்னாபரணமா, சொர்ணாபரணமா, மாணிக்க ஆபரணமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. ஏன்னா திருவடிக்கு எது சாத்துவா? தங்கத்தை சாத்துவா, ரத்னத்தை சாத்துவா, வைரத்தை சாத்துவா, வைடூரியத்தை சாத்துவா. அப்படி இருக்க செய்து அப்ப திருவரங்கத்தவனுடைய பாசுரம் 108 பாசுரங்கள். அந்த 108 பாசுரங்களே அந்த திருவடிக்கு அலங்காரமா சாத்தனம்னா, ஒருவேளை அந்த திருவரங்கத்தவனா அனுகிரகித்த ராமானுஜன் இருந்தாது அந்த 108 பாசுரங்கள் என்பது ரத்னத்துக்கு சமானமா, அல்ல சொர்ணத்துக்கு சமானமா, அல்ல மாணிக்கத்துக்கு பரமானமானா? இல்ல இல்ல சுவாமி, கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்தவன் புன் கவிப்பாவினும் பூண்டன அப்படின்னா ஒவ்வொரு ரத்னத்தை எடுத்தேன்னா ஒவ்வொரு ரத்னம் என்ன ரத்னம் தெரியுமா? குற்றம் இருக்கக்கூடிய ரத்னம். இதுல நிஜமா ரத்னம் இல்ல, அந்த பாசுல ஒரு குற்றம் இருக்கு, அந்த குற்றமே ரத்னமாக சமர்ப்பிக்கிறார். பாசுரத்துல என்ன சொல்லுங்க, சொற்குற்றம் இருக்குமோ, சொற்குற்றம் ஒரு ரத்னம், பொருட்குற்றம் ஒரு ரத்னம். யாரிடத்தில் குற்றம் பாதில் இருக்கமோனோ அந்த குற்றம் ஒரு குற்றம். அப்புறம் அலங்கார சாஸ்திரம் தெரியணுமோ, சாஸ்திரம்னா நிறைய இருக்கு, அலங்கார சாஸ்திரம் தெரியணும். அந்த அலங்கார சாஸ்திரம் தெரியாதனோ அது ஒரு குற்றம். அப்புறம் அது ஒரு குற்றம், அது ஒரு ரத்னம். ஒவ்வொரு சொற்குற்றம் ஒரு ரத்னம், பொருட்குற்றம் ஒரு ரத்னம், யாரிடத்தில் குற்றம் என்றது தெரியாத இருக்கக்கூடிய ஒரு ரத்னம், அதுவும் குற்றம். அது போல அலங்கார சாஸ்திரம் தெரியாத அது ஒரு ரத்னம், காவிய நாடக தெரியாதனோ அது ஒரு ரத்னம். இந்த மாதிரி எத்தனையோ இருக்கணும். இந்த பாசுரம் நிறைய குற்றங்கள் இருந்ததுனோ அந்த குற்றம் அத்தனையும் ஒவ்வொரு ரத்னமாக வைத்து என்ன பண்ணியிருக்கார், பாசுரமாக பாடியிருக்காரோ. கலித்துறை பாசுரம், அந்த கலித்துறை பாசுரமாக பாடியிருக்காரனோ அந்த பாடின இப்படி குற்றங்கள் நிறைந்த இந்த இருந்தபடியாலே இது புன்கவி. அதான் தெரிவிக்கிறார், கொள்ளைவன் குற்றம் எல்லாம் பதித்த வெண் புன்கவி சப்தத்தில் புன்கவி. அப்பனா இது புன்கவி. இந்த புன்கவியை நான் பாடினேன், திருவரங்கத்தை தெரிவிக்கிறார். இந்த புன்கவியை நான் பாடினேன், அந்த புன்கவியை நான் பாடினேன் என்றாலே பாருங்க, நான் பாடினேன்னு சொன்னாலே புன்கவி தானே. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாமே, திருவரங்கத்தை பாடினாரா, அது நல்ல கவியா இருக்காது, புன்கவி அப்படின்னு. அந்த அளவுக்கு நான் புன்கவி பாட வேணும். அப்ப நான் பாடின புன்கவி சொல்லாமனோ. அப்படிப்பட்ட புன்கவியை நீங்க தெரியும், பூண்டன பூண்டன. அப்ப பதித்து வல்லவன் குற்றமெல்லாம் பதித்தவன் புன் கவி பாவினம் பூண்டன. பூண்டனா அதை எடுத்து அப்படியே ஆவரணமா பூண்டு கொண்டுதான் அந்த பாசுரங்களா எத்தனை
குற்றங்கள் இருக்கு, எத்தனை புன்கவி. அந்த புன்கவியான அந்த வாசகங்கள் எடுத்து அந்த திருவடிக்கு திருவாபரணமாக பூண்டுதான். பாவுதல்சி எதித்தலைநாதன் ராமானுஜன் தன் எழிலே உலகம் பாவுதல் சீர். அந்த ராமானுஜ சீர், ராமானுஜ புகழ் உலகம் முழுவதும் பரவி இருக்கு இல்லையா? தொல்சீர், பாவு தொல்சி. தொல்சீர்னா பழமையான சீர், இன்னைக்கு நேற்றுக்கு வந்த சேர் இல்ல, பழமையான சீர். அப்படிப்பட்ட பழமையான சீர் பாவு தொல்சீர் எதித்தலைநாதன். எதித்தலை, எதித்தலை எதி, இங்க ஏ போட்டிருக்கு இல்லையா? யா வரணும். எதித்தலை. அப்ப எதி, எத்தினா எதி என்று சன்னியாசி, எத்தின் சன்னியாசினா எதிராஜர். அந்த எதிராஜ் எதி சார்வபௌமனான சுவாமி ராமானுஜர். எதித்தலன் அவன் அழகான 2 திருமணி தாமரைகள். எதித்தலை ராமானுஜன் தன் இணையடிய அந்த 2 திருவடி தாமரைகளையா, அந்த 2 திருவடிக்கு வேறு எதுவும் இல்லை, சமமானது கிடையாது. இணையடியே, இந்த திருவடிகளுக்கு இணையாக மற்றொரு திருவடி இருக்கான கிடையாது. அப்ப அந்த திருவடிக்கு இணையே கிடையாதா? இருக்கு. கிடையாதுன்னு சொன்ன மற்றொரு திருவடி கிடையாது, மற்றொரு திருவடி கிடையாது. அப்ப இந்த திருவடிக்கு, இந்த இணைத்தாமரைகளுக்கு, இந்த இணைத்தாமரையாக சொல்லக்கூடிய இந்த 2 திருவடிக்கு சமமே கிடையாதுன்னா, சமம் கிடையாதுன்னு சொல்றேன். சமம் உண்டுன்னு சொன்னா சமம் கிடையாது. மற்ற திருவடி சமம் உண்டு. இந்த திருவடிக்கு இந்த திருவடி சமம். இந்த திருவடிக்கு என்னன்னா, வலது திருவடிக்கு இடது திருவடி சமம், இடது திருவடிக்கு வலது திருவடி சமம். அப்படி இணையானது சொல்லாம தவிர, அப்பன்னா இந்த 2 திருவடிமே உபாயம், 2 திருவடிமே உபேயம். அப்படிப்பட்ட திருவடிக்கு சமமான திருவடி மற்றொன்று கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட அந்த திருவடி நிர்மணித்து 3 காரியம் பண்ணிருக்கு. 3 காரியம். உதிப்பன உத்தமர் சிந்தையில் ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதிச்சிட மாறி நடப்பன கொல்லவன் குற்றமெல்லாம் பதித்தவன் புன் கவிப்பாவினம் பூண்டன பாபத்தல்சி. இப்ப 3 காரியம் என்ன சுவாமி? உதிப்பன உத்தமர் சிந்தையுள், அந்த உத்தமர் சிந்தையில் உதித்தது. இது முதல் காரியம். இது நல்ல விஷயம். 2வது காரியம், வண்ணலர் நெஞ்ச மஞ்சி கொதிச்சிட மாறி நடப்பன. பாக்கியர்கள் இருக்காளியா, அந்த வேத பாக்கியர்கள். அந்த வேத வாக்கியர்கள் இந்த திருவடி நடக்க 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 அந்த நடையுடைய சப்தத்தை நல்லா ஷூ போட்டு போனா கரெக்ட் சவுண்ட் வருமோனும் அந்த சப்தத்தை பார்த்து அவன் பயந்து கழுவிட்டான், அவன் மாண்டான். அப்ப அந்த 2வது காரியம் எடுத்து அது தீயது. 3வது, கொல்லவன் குற்றமெல்லாம் பதித்தவன் புன் கவிப்பாவினம் பூண்டன. என்ன பூண்டன? இது இவனுக்கு அந்த திருவடிக்கு திருவாபரணம் சமர்ப்பிக்கணும். என்னுடைய பாசுரங்களா இருக்க புன்கவி, அந்த புன்கவி எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா திருவாபரணமாக பூண்டப்பட்டதுன்னு தெரிவிக்கிறார். இதற்கு மேல எதித்தலைநாதன் ராமானுஜன் தன் இணையடியே தெரிவிக்கிறார். ஆக இணையடிக்கு உண்டான வைபவத்தை இப்பாசுரத்தில் சாதிக்கிறார். ஆச்சரியமான விஷயம் இது. இதுல ராமானுஜருடைய சுவாமி மணவாளனுடைய அவதாரிகையிலே கீழே பகவானின் திருவடிக்கு தனக்கு இருந்த பிரபாவத்தை ராமானுஜர் சொல்லிக் கொண்டான்னு தெரியுது. கீழே எங்க? ஆனது செம்மை அறநெறி பொய்மை அருசமய போனது பொங்கு இறந்தது வங்கலி பூங்கவன தேனது பாவியல் தன்னரங்கர் கடல் சென்னி வைத்து தானதில் மண்ணும். அந்த பெரிய பெருமாளுடைய திருவடி சுவாமி ராமானுஜர் திருவடியிலே பரிபூர்ணமாக நன்னா அமைந்துட்டு அப்படின்னு முன்னாடி பார்த்து போனோம் இந்த 49வது பாசுரத்தை. அதே போல இங்க என்னன்னா ராமானுஜர் அதே போல தனக்கு இந்த பிரபாவத்தை ராமானுஜர் சொல்லிட்டாரனோ. ஓ, பெரிய பெருமாளுடைய திருவடி என்னுடைய சிரசில வந்து கொக்குவாயும் படுவண்டியும் போல நன்னா பொருந்தி இருக்குன்னு ராமானுஜர் சொல்லிட்டாரனோ. இப்ப ராமானுஜர் திருவடி தனக்கு எப்படி என்பது அமுதனார் திருவரங்கத்தை தான் சொல்லிக் கொள்கிறார். ஏன்னா இந்த ராமானுஜர் திருவடி பொன்னடியாக கொண்டுதான் புறத்தாழ்வான் சென்று ஆசிரியித்தார். ராமானுஜர் திருவடியின பொன்னடியாம் சங்கமனம், இது மணவாள் மண். ஆனா இங்க ராமானுஜர் திருவடி பொன்னடி, அந்த பொன்னடி நினைச்சிருந்தா புறத்தாழ்வான் ராமானுஜர் திருவடி ஆசிரியித்தார். அதே போல ராமானுஜர் திருவடியை பொன்னடியாக கொண்டு அந்த இணடியாக கொண்டு திருவரங்கத்தவதனா ஆசிரியிக்கிறார். ஏன்னா இதுக்கு 49வது பாட்டுல ராமானுஜர் பெரிய பெருமாள் திருவடி என்னுடைய சிரசிலே வந்து நன்னா பொருந்தி இருக்கு தானதில் மண்ணும் அப்படின்னார். அதையே திருப்பி இந்த பாசனத்தை என்ன தெரிவிக்கிறேன்னா, எப்படி புறத்தாழ்வார் எங்க ஆச்சாரியன் திருவங்கத்தாம் தெரிவிக்க எங்க ஆச்சாரியன் புறத்தாழ்வார் எப்படி ராமானுஜர் திருவடியை பொன்னடியை தண்டி ஆசிரியித்தாரோ, அதே போல நானும் அடியேனும் திருவரங்க தமுதனாரும் அந்த ராமானுஜருடைய இனடியை கொண்டு ஆசிரியிக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இது இந்த பாசுரத்தின் பிரதானம். மணவாளனுடைய அவதாரிகை ஆச்சரியமான அவதாரி. 50வது பாசுரம். கிட்டத்தட்ட 108 பாசுரங்கள்.
அப்ப 108ன்னா 54 வந்தா தான் பாதி பாசனம். 54 பாதி பாசனம் ஆயிடுச்சுன்னு தான் இருக்கட்டும். 50வது தென்னரங்கர் கடல் சென்னி வைத்து தானதில் மன்னம் என்று எம்பெருமானாருக்கு பெரிய பெருமாள் திருவடியில் உண்டான பிராபஞ்ச அதிசயத்தை அனுசந்தித்தார் கீழ். அந்த பிரசங்கத்துக்கு தமக்கு உத்தேசமான எம்பெருமான திருவடிகளை அனுசந்தித்து தத் ஸ்வபாவமாவது அந்த சன்னாத்தானதே வித்தராகிறார். இதில் எம்பெருமானாருக்கு பெரிய பெருமாள் திருவடியில் உண்டான பிராபஞ்சத்தை கீழ்ப்பாசல அனுசந்தித்தார். கீழ்ப்பாசன ஆனதேசப்பை பாசனத்துல அவருடைய கொக்குவாயும் படுகொன்னும் பேரை வந்துருத்துனார். இப்ப ஆனா இந்த ஸ்ரீரங்கத்துக்கு ராமாயணத்துக்கும் ஒரு தாரகம் உண்டு. எப்படி ஸ்ரீரங்கத்துக்கும் ரங்கநாதுக்கும் எப்படி ஒரு தாரகம் உண்டோ அதே பொருள் உண்டு. இது ஆழ்வார் திருநெல்வேலி சுவாமி ராமகிருஷ்ணாச்சாரிய சுவாமி தெரியுது. என்னன்னா ஸ்ரீரங்கத்துக்கு எது தாரகமா இருக்கோ அதுதான். என்னன்னா ஸ்ரீரங்கத்துக்கு எது தாரகம்னா அதான் பிரதானம். எது தாரகமா இருக்கோ அதுதான் ராமானுஜருடைய திருவடிகளுக்கும் தாரகமாக இருக்கின்றனர். ஏன்னா ஸ்ரீரங்கத்துக்கு தாரகம் எது? முந்தின பாசம் பார்க்கணும். பூங்கமல தேனது பாய்வையல் தன்னரங்கர் கவலை சென்று வைத்து தானதில் மன்னும் பூங்கமலம். அப்ப ஸ்ரீரங்கத்துக்கு கமல புஷ்பம் தானே தாரகம். பூங்கமல தேனது பாய்வையல் அப்படின்னு 49 பேசுற. அப்ப ஸ்ரீரங்கத்துக்கு கமல புஷ்பம் தான் தாரகம். அதான் பூங்கமல தேனது பாய்வல் தன்னரங்கம் சொன்னாரு. அப்ப அந்த கமல புஷ்பத்துக்கு ஓடி வருகிற தேன், அந்த தேடி வருகிற தேன் இல்லையா, அந்த தண்ணீராலே பாய்ச்சி ஸ்ரீரங்கத்து நன்னா முளைச்சிருக்கா. ஸ்ரீரங்கம் நன்னா முளைச்சுக்கிறது என்ன காரணம்? பூங்கமல தேனது பாய்வையில தன்னரங்கர் கடல் சென்று வைத்தன்னா அந்த தேன் ஓடி வந்து ஸ்ரீரங்கம் நன்னா முளைச்சு தோணும். அப்ப ஸ்ரீரங்கத்துக்கு தாரகம் கமலம். ஏன்னா கமல புஷ்பத்துல இருந்தே தேன் வருது. அதனால இந்த ஸ்ரீரங்கமே தேனா இருக்கிறபடியால அதுக்கு தாரகம் கமலம்னு சொன்னார். அதே போல ராமானுஜருக்கு தாரகம் என்ன சுவாமி? திருவடி தாமரைகளா இருக்க கூட கமலம்னார். என்ன சுவாமி ஸ்ரீரங்கத்துக்கு ராமானுஜருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டான்னா உண்டு, சாமியம் உண்டு. என்ன சாமியம்னா 2 பேருக்கும் தாரகம் கமலம். 2 பேருக்கும் எது? ஸ்ரீரங்கநாதுக்கும் தாரகம் கமலம். ஏன்னா அவர் ஸ்ரீரங்கத்தில் அப்படியாது. ராமானுஜருக்கும் தாரகம் கமலம்னார். ஏன்னா கீழ்ப்பாசில என்ன சாதித்தார்? இப்ப இதுல ஆனந்தப்படுகிறார் சுவாமி. கீழ்ப்பாசில தேனது பாய்வையால் தன்னரங்கர் அப்படின்னு இல்லையா? அப்ப தேனதி பாய்வையால் தன்னரங்கர் சொன்ன உடனே இப்ப அதே கமலம் என்ன எடுத்து அந்த திருவடி அப்படி தேனே மலரும் திருப்பாதம், அந்த திருவடி என்ன படிச்சுனா ராமானு தலையில வந்து தோணும். அப்ப இதுதான். அப்ப ஸ்ரீரங்கத்துக்கு எது தாரகமோ அதேதான் ராமானு. ஸ்ரீரங்கத்து அறம் கமலம், அதே கமலம். கமலம் இவர் திருவடிதான் கமலம், வேற எதுவும் இல்ல. அங்க கமல புஷ்பத்துக்கு சுவாமி ரங்கநாதன் சொன்னார். இங்க ரங்கநாதன் திருவடியே கமலம். அந்த கமலம் தாரகம் யாருக்கு? சுவாமி ராமாயணம் தெரிவிக்கிறார். இதுதான் சாமி. அந்த பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் சங்கம் தெரிவிக்கிறார். அப்ப பெரிய பெருமாள் திருவடிகள் தனக்கு உத்தேசம் என்று ராமானுஜர் சொன்னார். கொண்டார் இல்லையா? ஆமா, வாஸ்தவம் தான் சொன்னேன். அதை நினைச்சு பார்த்த உடனே அப்படித்தான் இவர் திருவிடை நமக்கு ஞாபகம் வந்தது என்று பிரசங்கத்தில் தன்னுடைய திருவிடை ஞாபகத்தில் வர தனக்கு உத்தேசம் ராமாயண திருவடிதான் என்றார். திருவரங்கத்தை என்ன தெரிவிக்கிறார்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, பெரிய பெருமாள் திருவடிதான் தனக்கு தாரகம்னு சொன்னார். போன பாட்டை 49 பாட்டு அது கொஞ்சம் ஞாபகம் வந்துடுச்சு. ஞாபகம் வந்தது எப்ப பெரிய பெருமாளுடைய திருவடி தனக்கு தாரகம் என்று ராமானுஜர் சொன்னாரோ அதே போல இப்ப ராமானுடைய திருவடி தாமரை, அந்த திருவடி தாமரை தான் தனக்கு உத்தேசம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த திருவுள்ளத்துல என்னென்ன நடந்திருக்குன்னு நினைச்சு பார்க்கிறார். என்ன அந்த திருவுள்ளத்துல என்ன நடந்திருக்கு நினைச்சு பார்த்தா ஆனந்தமா நினைக்கிறார். இந்த பாசனம் ஆனந்தமான பாசனம். ஆனந்தமா நினைக்கிறார், ஆனந்தப்படுறார். அப்படி ராமானுஜர் என்னை அடியே அப்படின்னு தெரிவிக்கிறார். இது அவதாரிக்கு முற்று பெற்றது. அடுத்து பதபதார்த்தங்கள், மணவாளர்கள் பதபதார்த்தங்கள். ராமானுஜன் குணங்கள் திசையனைத்தும் ஏற்றும் குணம். இங்குணம் எல்லா திக்கிலும் ராமானுஜர் புகழ் பரவி இருக்கிறார். எல்லா திக்கிலும் ராமானுஜர் குணங்கள் நன்னா பரவுகிறார். என் திசையும் அரியம்புகன். இது கண்ணின் சிறுத்தாம்பு. இங்க 8 திக்கிலும் ராமானுஜர் புகழ் பரவி இருக்கான். அதான் பாவு தொல் ஷீர் அப்படின்னு இருக்கு இல்லையா? பாவு தொல் ஷீர் எதித்தலைநாதம் இருக்கு இல்லையா? அந்த பாவு தொல் ஷீர்னா 8 திக்கிலும் பரவி இருக்கு. இது பிரலோகஞ்சியர் சுவாமி வியாக்கியானம் வரும்போது இன்னும் நல்லா 8 திக்கிலும் எப்படி பரவித்துன்னு அவர் பேர சொல்ல போறார். அங்க பாத்துக்கணும். பாவுத்தல் அதாவது பாவி இருக்குன்னா இங்க ஏதாவது புதியதா ஏதாவது வந்ததோன்னா இல்ல.
ஏன்னா பாவுத்தோல் ஷீர் அப்படின்னு வந்துட்டுன்னா எல்லா திசைகளும் புகழ் பரவி இருக்கு. பரவி இருக்குன்னா சுவாமி நேத்திக்கு புகழ் இல்ல, இன்னைக்கு புகழ் வந்திருக்கு, நாளைக்கு புகழ் போது தெரியாது. இன்னைக்கு நிறைய இருக்கு, அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. நேற்றுக்கு ஓஹோன்னு ஒருத்தர் இருந்திருக்கா, ஓஹோன்னு, இன்னைக்கு அவெல்லாம் எங்கேயோ போயிட்டா. அப்ப முந்தா நேற்றுக்கு அவ ஓகோன்னு இருந்தா, இன்னைக்கு அவ போயிட்டா. அது ஒரு நாளைக்கு அவ இருப்பாளா, இன்னைக்கு ஓகோன்னு ஒருத்தர் இருக்கா, நாளைக்கு அவ இருக்காரான்னு தெரியாது. இது நம்ம அதெல்லாம் பிரத்யட்சமா பாத்துக்கிறோம். அந்த மாதிரிதான் ராமனுடைய புகழ் நேற்றுக்கு இருந்து சுவாமி இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்குமா இருக்காதுன்னா அதல்ல. பாவுத்தொல் ஷீர், பாவுத்தொல் ஷீர் அப்படின்னா இந்த ஷீர் இருக்கு இல்லையா, சில பேருக்கு புதியதாக புகழ் வரும், அந்த வேகத்துல போயிடும். சில பேருக்கு புதியதா இருக்காது, கொஞ்சம் முன்னாடி இருக்கும், ஆனா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது போயிடும். சில பேருக்கு அடுத்த வருஷம் வரலாம் என்கிற நிலை இருக்கலாம், அந்த மாதிரி இல்லையா. ஒருவேளை அந்த மாதிரி ராமானுஜர் இருக்குன்னா இல்ல பாவுத்தொல் ஷீர், பாவுத்தொல் அந்த மாதிரி என்னன்னா அந்த மாதிரி கிடையாது. அவசர அவசரமா வந்துட்டு அவசர அவசரமா போறதெல்லாம் கிடையாது. ஏன்னா யாரு சில பேர்ல பேசுறா பாருங்க, இத பேசி 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 இவாலா வாலா 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 அப்படின்னு சுவாமி இவரை திருத்திருக்காரு, இவரை திருத்திருக்காரு, இவரை திருத்திருக்காரு, ஏதோ கொஞ்சம் பேர் இருக்கு, ஏதோ கொஞ்சம் புகழ் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. என்னைக்கும் இது புதுசா வந்தது கிடையாது. அதனாலதான் பாவு தொல் ஷீர், தொல் சொல் தொல்னா பழமையானது, பழமையான சீர், பழமையான சீர்னா எப்பொழுதும் இருக்கக்கூடிய சீர். இந்த காலத்துல ஏற்பட்டது, இந்த காலம் இல்லை கிடையாது. அப்ப எப்பொழுதுமே இதுதான் பாவுத்தல் சீர். அதுக்கு ஒரு திட்டம் சொல்ற, பகவானுக்கு ஈஸ்வரத்துவம் இருக்கு இல்லையா, அது என்னைக்கு இருக்கும். ஈஸ்வரனான தன்மை, பகவான் தான் நியமன சாமர்த்தியம் உடையவன். அந்த நியமன சாமர்த்தியம் என்று ஈசித்தவ்யகா அப்படின்னு தெரிவிக்கிறது. அந்த நியமன சாமர்த்தியம் அவனுக்கு இல்ல சமயம் ஒரு காலத்துல இருக்கும், ஒரு காலத்துல இருக்காது, எப்பொழுதும் இருப்பதே, புதியதாக வந்தது கிடையாது. அதே போல நாம பகவானுக்கு தாசன் இருக்கணும். இந்த தாசத்துவம்ன்றது என்னைக்கு இந்தன்னோடு உறவையில் நமக்கு ஒழிக்க வழியாது, அந்த இடத்தையும் தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன, உமக்கே நாம் ஆட்சேபம், அந்த இடத்தையும் தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த தாசத்துவம் இன்னைக்கோ நேற்றுக்கோ வந்ததா, இல்ல ஒரு காலத்தை வந்து போயிடுமான்னா என்னைக்கு இருக்கிறது, புதுசா வர்றது கிடையாது. அப்ப தாசத்துவம் ஒருவேளை நம்ம இங்க கிளம்பி போய் சிவகிட்ட போயிடுமா, இல்ல அங்கேயும் உண்டு, அங்கேயும் உண்டு. இந்த வார்த்தையை சிவபெருமான் தெரிவிக்கிறார், தாசபூதாக சொர்த சர்வேகை. நம்ம அத்தனை பேரும் இயற்கையாக தாசர்கள் பகவானுக்கும் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப இயற்கையான தாசம், அந்த தாசிய ஞானம் இருக்கு இல்லையா, அது இயற்கை. அதே போல ராமானுஜர் போன்ற நித்திய சூரிகளுக்கு புதிதாக வரவில்லை. அப்ப இவர்களின் சீரும் புதியதாக அவர்கள் வேணும். அப்ப இவாடைய சீர், இந்த சீர்னு இவருடைய பெருமை புதிசா வந்து வரலைய. ஈஸ்வரனுக்கும் பகவானுக்கும் ஐஸ்வர்யம் புதியதாக வந்ததா கிடையாது. நாம தாசியமா இருக்கமோனோ சேஷத்துவ பாரதம், இது புதுசா இதுவும் கிடையாது. அப்ப தாசியம் என்கிற ஞானமும் புதுசா வந்தது கிடையாது. அதே போல பகவானுக்கு ஈஸ்வரத்துவம் புதுசா வந்தது கிடையாது. எப்ப அது கிடையாதோ அதே போல சுவாமி ராமானுஜருக்கு தொல்சீர், பாவு தொல்சீர், அந்த சீர் என்று சொல்லக்கூடிய அந்த ராமானுஜர் பெருமை புதுசா வந்தது கிடையாது, எப்போதும் உண்டு. ஏன் எப்போது உண்டுன்னா, ஒருவேளை நம்முடைய தாசத்துவம் என்று சொல்லக்கூடிய அடிமையான தன்மை புதுசா வந்திருக்கு சுவாமி, அப்புறம் கொஞ்ச நாள்ல போயிடும். அதே போல ஈஸ்வரத்துவம் என்கிற தன்மை பகவானுக்கு வந்திருக்கு சுவாமி, கொஞ்ச நாள்ல போயிடும். அப்படி இருந்தா அப்ப ராமானுஜருக்கு இப்படிப்பட்ட பாவு தொல்சி இருக்கு இல்லையா, இருக்கு சுவாமி, அப்புறம் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இது மூணுமே எப்பவுமே சாஸ்வதமா நிச்சயமா இருக்கிறது. நம்முடைய தாசத்துவம், பகவானுக்கு நாம் தாசபோதன் தாசபோதன் என்ற தன்மை எப்பவுமே இருப்பது, எங்க போனாலும் இருப்பது, எந்த நிலையிலும் இருப்பது. அதே போல பகவான் ஈஸ்வரன் நியமன சாமர்த்தியம், தான் தான் அகமேவ பரந்தத்துவம், தான் தான் சொல்றாளியா, அது எப்போதுமே இருக்குது, அது இனி வந்ததில்லை. அதே போல சுவாமி ராமானுஜருடைய புகழ் இறுதி பாவு தொல்சீர், அந்த சீரும் புதியது கிடையாது. பாவு தொல்சீர் பழையது, பழையதா இருக்கிறபடியால அது எப்போதும் இருக்கிறது. அப்ப 7 பிறவிக்கும் பரவி கிடக்கிற தொல்சீர், பாவு தொல்சீர் எதித்தலை நாதன். எதி 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 எதினா எதித்தல், எதி தவநாதன், எதின்னு ஒண்ணு, தவநாதன் ஒண்ணு. இதத்தான் எதித்தலை நாதன், எதி தவநாதன். இந்த எதி தவநாதன் தான் எதித்தலை நாதன் போட்டிருக்கார். அப்ப எதிகள் என்று சொல்லக்கூடிய சன்னியாசிகளுக்கு தலைவராக இருக்கிறார்.
எதிகளுக்கு நாதனாகவும் இருக்கிறார். ரெண்டு அர்த்தம் வருது. எதித்தலை நாதனா எதிகளுக்கு என்று சொல்லக்கூடிய அந்த எதிகளுக்கு தலைவராக இருக்கிறார், அந்த எதிகளுக்கு நாதனாக இருக்கிறார். ஏன்னா தலைவனா இருப்பவரெல்லாம் நாதனா இருக்கணும்ன்றது தேவை கிடையாது. தலைவன் வேறு, நாதன் வேறு. தலைவன் வேறு, நாதன் வேறு இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து இப்ப தலைவரா இருக்கணும், நாதனா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல நாதனா இருக்கிறவெல்லாம் தலைவனா இருக்கணும் தேவை கிடையாது. ஏன்னா இதுக்கு ரட்சகனா இருக்கிறவரெல்லாம் சுவாமியா இருக்கணும்ன்ற அர்த்தமே கிடையாது. ரட்சகனா இருக்கிறார், யாரெல்லாம் ரட்சிக்கிறாளோ இல்ல காப்பாத்துறாளோ, காப்பாத்துறாளோ அத்தனை பேர் சுவாமியா இருக்கணும். இல்லையே சுவாமி யாரெல்லாம் காப்பாத்துறா வர சுவாமி தானேன்னா அடியனுக்கு வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு 90 வயசு ஆயிடுச்சு, என் பிள்ளை என்ன காப்பாத்த போறான், அவர் சுவாமியா கிடையாது. அப்ப என்ன, ஏன்னா வயசாயிடுச்சுன்னா அவதான் ரட்சிக்க போறான், ஆனா அவருக்கு சாபம் கிடையாது. அதே போல நாதன் கிடையாது, நாதனாக முடியாது. அப்ப நாதனாக இருக்கலாம். அதே இன்னொன்னு சொல்றேன், நான் நாதனா இருக்கலாம். அப்ப என் தகப்பனார் பாட்டனார் இவருக்கு நான் நாதனா இருக்கலாம். ஆனா அது எப்ப 95 அவரே நானே அவர் தான் ரட்சிக்கணும் எதிர்பார்க்கிறோம். அப்ப சுவாமியா இருக்கிறவெல்லாம் ரட்சகலா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ரட்சகர்கள் எல்லாம் நாதனா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. என்ன பண்ணும் இதுனா எதித்தலை நாதன். அப்பன்னா எதிகளுக்கு தலைவராக இருக்கிறார், எதிகளுக்கு நாதனாகவும் இருக்கிறார். ரெண்டு நிலைகள் சுவாமி ராமானுஜர் கொண்டு. அநேகமா ரெண்டு நிலைகள் லோகத்துல இருக்காது. ஏன்னா சுவாமியா இருக்கிறவங்க ரட்சிக்கணுன்ற அவசியம் கிடையாது, ரட்சிப்பிரவாரம்னா நாதனா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதான் ஆனா இங்க எதிர்த்தலை நாதன் சொல்ல முடியாது. ராமானுஜன் தன் இணையடி, அந்த இணையடி இருக்கிற சேத்தி அடி, அது அப்படிப்பட்ட அடியில். இதுல ஆச்சரியம், இதுல என்ன அந்த இணையடியை சேவிச்சிருக்காங்க ராமானுஜர் இணையடி யாரா சேவிச்சிருக்காரா? என்னவா சுவாமி சேவிக்க முடியும்? அவர் வீட்டில் இருந்த திருக்கோலம் உட்கார்ந்துட்டு இருக்காரு, உட்கார்ந்துட்டு இருக்கிறது திருவடியெல்லாம் பூர்த்தியா அந்த வஸ்திரத்தை போட்டு எல்லாம் சாத்திடுறார். அவர் திருவடி சேவிச்சே அநேகமா எந்த திவ்ய தேசம் போனாலும் ராமானுஜர் வீட்டில் இருந்த திருக்கோலம் தான். அடி எனக்கு தெரிஞ்சு எங்கேயாவது நின்ன திருக்கோலம்னா அடி எனக்கு தெரியாது. ராமானுஜரும் வந்தாச்சுனாலே வீட்டில் இருந்த திருக்கோலம் தான். அப்ப அந்த இணையடியை நம்ம ஏதாவது சேவிக்கிறது வாய்ப்பு இருக்கா? அந்த திருவடியை சேவிச்சிருக்கோமா? தானுகந்த திருமேனி, தமருகந்த திருமேனி, தானான திருமேனி, 3 திருமேனி இருக்கு. தானுகந்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூர், தமருகந்த திருமேனி மேலக்கோட்டை, தானான திருமேனி ஸ்ரீரங்கம். இந்த 3 பேர் திருவடி சேவை இருக்கிறதுனா அது மாதிரி தாயார் கூட திருவடி சேவை ஆடுது. நவராத்திரியில 7ஆம் நாள் சூத்திர திருவடி சேவை ஆடுது. ஆனா ராமானுஜர் திருவடி சேவை என்னைக்கா சேவிச்சிருக்காருன்னா, இங்க தானான திருமேனி இருக்கு இல்லையா, அந்த தானான திருமேனிட்டு அங்க அர்ச்சகர் சுவாமி கொஞ்சம் பிரார்த்தித்தம் வச்சுக்கேன். அப்ப அங்க அவ கொஞ்சம் அந்த அர்ச்சக சுவாமி ஏதோ கண்ணை காட்டினானா அந்த திருமேனி கொஞ்சம் வஸ்திரத்தை கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நகர்த்தி திருவடி சேவிச்சுக்கணும் அப்ப காண்பிக்க வாய்ப்புகள் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த திருவடி சேவிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அதே போல நம்மாழ்வாருக்கு அது மாதிரிதான். நம்மாழ்வாவுடைய திருமேனி நம்ம எங்கேயா திருவடி சேவிச்சிருக்கோமா? திருவடி தொழல் அந்த உற்சவம் நடக்கிறது, திருமுடி சேவை, திருவடி தொழல் சேவை, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த திருவடி எங்கேயா சேவிச்சிருக்கோம்னா தெரியல. எனவே நம்மாழ்வாருடைய விக்கிரம் எல்லாமே வீட்டிலிருந்து உட்கார்ந்த திருக்கோலம் தான், வீட்டிலிருந்த திருக்கோலம். அந்த திருவடி சேவையார்ந்தது ரொம்ப துர்லபம் தான், அநேகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைச்சல். அதே வைகையாழ்வார் என்ன, பூதத்தாழ்வார் என்ன, பேயாழ்வார் இவெல்லாம் நின்ன திருக்கோலத்தில் இருக்கா, உட்கார்ந்த திருக்கோலத்தை சில இடத்துல இருக்கா. வைகையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமேஷி ஆழ்வார். திருமேஷார் வீட்டிருந்த திருக்கோலம், உட்கார்ந்த திருக்கோலம். அவரே நின்று திருக்கோலத்தில் இருக்கலாம், தெரியாது என்ன. அதே போல இருக்க அது குலசேகர ஆழ்வார், குலசேகரன் நின்று திருக்கோலம் தான். அதே திருப்பான் ஆழ்வார் நின்று திருக்கோலம் தான். தொண்டர்படி ஆழ்வார் நின்று திருக்கோலம் தான். இவாளெல்லாம் நின்று திருவங்கி ஆழ்வார் நின்று திருக்கோலம் கேட்கவே வேண்டாம், நல்லா தெரிவித்தோம். அனைத்து அந்த திருவடியை மனவாளும் சாய்கிறோம். அப்படிப்பட்ட திருவடியை சேவிக்கிறாரோ அது நன்னாவ சேவையானது. ஆனா நம்ம ஆழ்வார் திருவிழை சேவிக்கணும்னா எங்க சுவாமி ஆழ்வார் திருவிழையிலும் இல்லையே, வேற திவ்யதேசம் தெரியாது. ஏன்னா அநேகமா எல்லா திவ்யதேசம் நம்ம ஆழ்வார வீட்டில் இருந்த திருக்கோலம் தான் யாழியர்களை பண்ணுவா. அப்படி தெரிவிக்கிறது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த திருவடி நம்ம சேவிக்கிறது. ஆனா அந்த திருவடியை திருவரங்கத்தை பூர்ணமா சேவிச்சிருக்காரு, விபவத்துல சேவிச்சிருக்காரு. அது இப்ப நம்ம அர்ச்சையிலேயே நம்மளால சேவிக்க முடியல, அர்ச்சா திருமேனியிலே நம்மால அந்த திருவடியை சேவிக்க முடியல. ஆனா அந்த திருவடியை திருவரங்கத்தை தான் பூர்ணமா சேவிச்சிரு. அதனாலதான் எழுதியிருக்கிற தாளினை ராமானுஜன் தன் இணையடியே எதித்தலை நாதன், ராமானுஜன் தன் இணையடியே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா, அவர் நல்லா சேவிச்சிரு. அது மட்டும் இல்ல, நடந்தது அவர் இந்த திருவடி நடக்கிறதுனோ அந்த நடந்தது நல்லா சேவிச்சிருக்காருன்னு அது மேல சொல்ல போறாரு.
அந்த நடந்தது மேல மேல சொல்லப்படுற இது சொல்லணும்னா அந்த திருவடியே நன்னா சேவிச்சிருக்கார். எப்படிப்பட்ட திருவடி அந்த திருவடி சேவிச்சிருக்கார். அதனால்தான் அந்த திருவடிக்கு இணை மற்றொரு திருவடி கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். மேல வரப்போம் மேல வரப்படுது. இதுக்கு சொல்லுங்க நடந்ததே சொல்ல போறாருங்க. ஆக 2 திருவடிகள், அந்த 2 திருவடியை சேர்ந்து நின்ற திருக்கோலத்தை சேவித்திருக்காருன்னு கிடையாது. அதனால்தான் அத்தனை இணையடிகளை பாடுகிறார். 2 இணையடியை சேர்ந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் திருவரங்கத்துதான் கிடைச்சிருக்கு. 2 திருவடிகளை சேவிக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அநேகமா அந்த காலத்துல வாழ்ந்த அத்தனை பேரும் அதை நன்னவா சேவிச்சிருப்பான்னா இப்ப இல்லையே சுவாமின்னா இப்ப எப்படி சுவாமி அந்த 2 திருவடிகளை சேவித்த திருவரங்கத்தமுதனார் அனுகிரகித்த ராமானுஜ நூற்றாண்டு இருக்குல்ல அதை பெற்றிருக்குமா? அதே பெரிய விஷயம். அந்த 2 திருவடி அவர் சேவிச்சிருக்காருனோ, அவர் அனுகிரகித்த ராமானுஜை சேவிச்சிருக்கமானோ, அது பரம பாக்கியம் இல்லையா? அதுவே இல்லை நம்ம என்ன முடியும்? இப்படிப்பட்ட திருவடிகள் இருக்குன்னு நமக்கு தெரியாதே. ராமானுஜன் எப்படி என்னமா ஏது நமக்கு எப்படி தெரியும்? இந்த ராமானுஜன் அந்த நூற்றந்தாது இருக்கவே தான் அந்த திருவடிக்கு உண்டான வைபவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக அப்ப அவர் சொன்ன திருவடி இணையடியை தெரிவிக்கிறார். ஆக உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னமல் நஞ்சமெஞ்சி கொதிக்கிற மாறி நடப்பன. இப்ப உத்தமர் உதித்தன உத்தமர்னா இந்த உத்தமர்களை அப்படின்னா 3 பேர் 3ஆ பிரிக்கிறார். அதமன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதமன், மத்தியமன், உத்தமன் தெரியுது. இது ஓங்கி உலகில் இருந்த உத்தமன் கூட இதே மாதிரி சொல்லுவாங்க. உத்தமன் இதுல உத்தமர்களை இங்க சாதிக்கிறார். உத்தமன் ஏன்னா உத்தமர்கள் எப்படி இருப்பா? அனன்ய பிரயோஜன பரராய். இப்ப வாழ்கிறேன் உதிப்பன உத்தமர் சிந்தின் அனன்ய பிரயோஜன பரராய் அனன்ய சாதனாந்தரமாய் இருப்பார். அதாவது உத்தமர்கள்னாலே பிரயோஜனாந்தர சம்பந்தம் இல்லை, உபாயாந்திர சம்பந்தம் இல்லை. ராமானுஜர் திருவடிகள் தான் உபாயம், இது தவிர இவர் உபாயம் கிடையாது அப்படின்னு பாருங்க. பிரயோஜனாந்திர சம்பந்தம்னா இல்ல சுவாமி ராமானுஜர் பத்திருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் திருமஞ்சத்துக்கு வரா ஸ்ரீபெரும்புதூர்ல. அதான் பிரயோஜனாந்திர சம்பந்தம். எதுக்கு வரான்னா அந்த தீர்த்தம் ஆகினா ஏதோ தொலையறதாமே, ஏதோ என்னென்னமும் உண்டு. அடையெல்லாம் சொல்றதுக்கு விருப்பமே இல்லை. என்னென்ன சொல்லிட்டு இருக்கணும். அதான் பிரயோஜனாந்திர சம்பந்தம். அந்த பிரயோஜனாந்திர சம்பந்தம் ஸ்ரீ வைஷ்ணவால கிடையாது. உபாயாந்திர சம்பந்தம் இல்ல சொல்ல அந்த திருவடி பத்தனமா இவாளை பத்தி அவாளை பத்தி அந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப ராமானுஜர் திருவடிகள் தான் உபாயம், இதை தவிர வேறு உபாயம் கிடையாது. ராமானுஜர் திருவடிகள் தான் புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தம் கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை மற்றொரு கைங்கரியம், இதை தவிர பிரயோஜனம் கிடையாது. ஆக சாதனாந்தரம் கிடையாது, அதே போல சாத்தியாந்தரம் கிடையாது. சாதனாந்தரம்னா என்ன? வேறு உபாயத்தை பயிற்றுக் கொண்டு ராமானுஜர் திருவடியை பற்றுவது கிடையாது. சாத்தியாந்தரம் என்ன? ராமானுஜருடைய திருவடியை பற்றின பிறகு வேறு ஏதோ பிரயோஜனத்தை கேட்பது. இல்ல சுவாமிக்கு வீடு வேணும், வாசல் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும் கேட்கிறாரோ, அதுவும் கிடையாது. 2மே இல்லை. அப்ப உபாயாந்திர சம்பந்தமும் உபேயாந்திர சம்பந்தமும் 2ம் தொடாதவர்கள் யார்? உத்தமர்கள். அதுதான் உதிப்பன உத்தமர் சிந்தையுள். அப்படிப்பட்ட உத்தமர்கள். உத்தமர்கள் யார்? இது அப்படி யார் சுவாமி? அந்த உத்தமர்கள் யாரு? ஒண்ணுமே யோசனை பண்ணவே வேண்டாம். புறத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார் போன்றவர்கள் வேற யாரும் கிடையாது. உதிப்பன உத்தமர், அப்படிப்பட்ட பெரியோர்கள். அப்ப அத்தமரப்பட்ட உத்தமர்கள் சிந்தையில் உதிப்பன. அவருடைய சிந்தைக்குள்ளே ராமாவுடைய திருவடிகள் நன்னா உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதிக்கிட மாறி நடப்பன. இப்ப பதபதார்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். மனபால மொழி அவர் என்ன தெரியும்? எல்லையில் சீரில ஞாயிறு 2 கோடி உள்ளவா அல்லன் என்னும் இருள் சேர்தற்கு உபாயம் என்ன அரிசூர் மல்லஞான முடிவுண்ட மானூர் கொண்டால் வரணே. இது ஒரு பாசனம், ஆழ்வார் பாசனம். எல்லையில் சீர் இளஞாயிறு என்று கல்யாணம் ஆதித்யன் உதைத்தால் அபாரமான பிரகாசம் வரப்படும், நல்ல பிரகாசம் இருக்கும். அத போல தன்மை எது? உதித்தன உத்தமர் சிந்தையுள். ராமானு உதிக்கிறாராம். ஆதித்தன் உதித்தா போல ராமானு உதிக்கிறாராம். ஏமா சாமானியமா ஒரு சூரியன் உதித்தாலே சுவாமி என்னமா இருக்கு, வெயில் காலம், கத்திரி வெயில், தாங்கல அவ்வளவு வெப்பமா இருக்கு அப்படின்னு நம்ம பிரகாசம் ஒரு பக்கம், வெப்பம் வேற ஒரு பக்கம் இருக்கணும், நம்மளால தாங்க முடியலன்னு இருக்கேன். இப்ப 2 சூரியன் உதிக்கிறதா. இந்த 2 இணையணி தாமரை இல்லையா? 2 சூரியன். ஒரு சூரியன் உதித்தாலே தாங்கல, அப்ப இணையடி தாமரை 2 சூரியன் உதித்தா போல
உலகத்துல எப்படி ஒரு சூரியன் உதித்தாலே பார்க்க முடியுமானா முடியாதே. அதற்கு இருட்டு ஓடுறது. ஒரு சூரியனுக்கு இருட்டு ஓடுறதுன்னா அப்ப 2 சூரியன் ஒரு சேர உதித்தானா அஜ்ஞானம் என்ன அந்தகாரம் என்ன இதெல்லாம் தன்னடையே ஓடும். தன்னடையே ஓடும். ஒரு சூரியனுக்கு எல்லா இருட்டும் போறது சுவாமி. இங்க ராமானுஜ திருவடி 2 சூரியன். அந்த ராமானுஜ திவாகரகா 2 சூரியன் ஆனபடியாலே 2 சூரியன் முடிச்சவனே நம்முடைய அஜ்ஞானம் என்ன அந்தகாரம் என்ன இருட்டு என்ன அத்தனையும் தொலைகிறது. ஆக உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னலர் அடுத்து ஒன்னலர் நெஞ்சமஞ்சி குதிச்சிட மாறி நடப்பன. குதிக்க ஒன்றலர்னு சொல்றா. ஒன்றலர் அப்படின்னா பாக்கிய குதிர்ச்சிகள் வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள். அப்படின்னா பாக்கிய மதத்தவர்கள் வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள். வேதத்தை ஒத்துக்கொண்டு தப்பான அர்த்தம் சொல்லுவாரு குதிர்ட்டிகள். கூதிருஷ்டி அடிக்கடி இதை சொல்லிட்டுதான் இருக்கேன். திருட்டினா பார்வை. திருட்டி சரியான பார்வை இல்லை. வேதத்தை சரியா பார்க்கணும். வேதத்தை ஒத்துண்டான். வேதம்தான் மூல பிரமாணம், அதுதான் பிரமாணம் ஒத்துண்டு அதுக்கு தப்பான அர்த்தத்தை சொல்றாரு. அவருக்கு தான் குதிருட்டின்னு பேர். வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவருக்கு பாக்கியால்னு பேர். பாக்கியர்னு பேரு. அப்படி இருக்கு இல்லையா? இவர்கள் தான் ஒன்றலர். அப்பனா இவரெல்லாம் பிரதிபட்சிகள். இவர்களின் நெஞ்சம் பயப்படுமா? ராமானுஜர் அவதாரம் பண்ணார்னா பயப்படுறதான். ஏன் அவதாரம்னா அவர் காலை கொண்டு வந்து இப்படி வச்சுட்டா வச்சுக்கேன் அப்படி பயப்படுவாங்க. அந்த காலை கொண்டு வந்து இப்படி வச்சானா பயப்படுவாங்க. இப்படி கொண்டு வந்து இப்படி வச்சா இங்க பயப்படுவாங்க. ராத்திரில இந்த காவலாளிகள் அப்படியே ஒரு ரோந்து போயிட்டு வருவா. கொம்பளை தட்டிண்டு நல்லா விசில் ஊதிண்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்ப திருட வரணும். திருட வர வச்சு அவ என்ன பண்ண இந்த காவலாளிய அவ ஷூ போட்டுட்டு பண்ண ஷூ சத்தம் கரெக்ட்னு ஒரு சத்தம் வரும். அந்த சப்தத்தை பார்த்தாலே யாரோ வர பாருங்க அநேகமா காவலாளியா தான் இருக்கணும்னு அவளா என்ன பண்ணா ஓரமா ஒதுங்கி எங்க ஒளிஞ்சு போயிடுவான். திருடத்துக்காக வந்திருப்பா. ஒளிஞ்சு சத்தம் போட்டுன்னு வரணும்னா அந்த கொம்பை தட்டிகிட்டே வருவா, விசில் ஊதிண்டே வருவா. ஆங்காங்க அப்படியே அவ ஒளிஞ்சு பிடிச்சிக்கணும். சத்தம் போடுறத பார்த்தாலும் அவ ஓடி போயிடுவான். அடிக்க வேண்டாம் பார்க்கவே இல்லையே. சத்தம் போடுறத பார்த்தா போயிட்டு. அதே போல ராமானுஜர் 2 திருவடி வலது திருவடி 20 திருவடி வலது திருவடி 20 திருவடி மாறி நடக்கிறதான். நடக்கச்சே என்ன ஆகுதுன்னா ஒன்றலர் நெஞ்சம் அஞ்சி. இந்த மாறினா நடக்க நெஞ்சம் எல்லாம் பயப்படுறதாம். என்ன ஆகுமோ நாங்களாம் பாக்கியர்களா இருக்குமோ, நாங்களாம் புதிஷ்டியா இருக்குமோ, என்ன ஆகுமோன்னு பயப்படுறதாம். ஏன்னா எல்லாம் தப்பா சொல்லிட்டு இருக்காளே. ஒருத்தர் ஒரு கோட்டி இல்லைன்னு சொல்றது, ஒரு கோட்டி உண்டுன்னு ஒத்துண்டு தப்பா சொல்றதுன்னு அதனால அவெல்லாம் பயப்படுற. அதான் ஒன்றலர் நெஞ்சமஞ்சி கொதிக்கிட. நெஞ்சம் அந்த பயத்தினால கொதிச்சிட மாறி இங்க நடக்கிறக்கூடிய நடை. அந்த நடையாலே என்ன பண்ணார்னா இன்னைக்கு நடைய பார்க்கலாம் ராமர் சன்னிதியில சீக்கிரம் இருக்கிறவங்க. அதனால பயப்படுறானா. என்ன சுவாமியா பயமா இருக்குமானா பாஞ்சசன்யத்தை ஊதின உடனே உளுந்து போயிடுத்து 100 கௌரவர்கள் 100 உளுந்து போயிட்டான்னு. ஏன்னா அது ஒரு பிரயோஜனம் இல்லை. 100 பேரும் உளுந்து போயிட்டான். ஏன்னா அது ஒரு பிரயோஜனம் இல்லாம அவன் நடந்தோ அல்லது ஓடியோ பிரயோஜனம் இல்லை. கண்ணன் நடந்தானா பெருசா ஒண்ணும் நடக்கல, ஓடினா பெருசா ஒண்ணும் வரல. சரி தேர் ஓட்டி ஏதாவது பிரயோஜனம் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் கூட கிடைக்கலையே. யாரா ஒருத்தர் கிடைச்சா கூட இருந்த ஆத்ம சகான்னு வேற சொல்லிட்டா. இவெல்லாம் எனக்கு ஆத்ம சகா அப்படின்னு இருக்கான். பாண்டவா மம பிராணேகி பாண்டவா, என்னுடைய பிராணனை போன்றவர்கள் பாண்டவர்கள் ஒருத்தரும் வரல. ஒருத்தராது மோட்சத்துக்கு போயிருப்பாருனா ஒருத்தரும் போகல. அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பாஞ்ச சன்னியத்தை எடுத்து ஊதினா திருதராஷ்டிரர்கள் இருதயம் உழுத்து போயிட்டே தவிர இத்தனை பாடுபட வேண்டி இருக்கு. அவளுடைய 100 பேர் உழுத்து போறதுக்கு இத்தனை பாடுபட வேண்டியிருக்கு கண்ணனுக்கு. ஆனா வெறுமனே கண்ணன் பிறந்தபடியால இதெல்லாம் நடக்கவே இல்லை. கண்ணன் பிறந்து அப்படின்னா பிறந்தமாயா பாரதம் பொருதமாயா நீ இன்னே சிறந்த கால்தீ நீர்வான் மண் பிறகு மாயப்பெருமான் அந்த பாட்டு எழுதினார். ஏன்னா பிறந்தபடியால போல பிறந்து என்னென்ன பண்ணணும் அத்தனை பண்ணார். அத்தனையும் பண்ணபடியாலே போயிடுச்சு. என்ன பண்ணார் சுவாமி? செத்தார வீட்டு சாவாது நோக்கி உருவம் நெறித்த நிலத்தில சேர நடாத்தி கடுத்தில ஓலை கட்டு கொண்டு நடந்து அது கையாளாக இருந்து இத்தனை பாடுபட்டிருக்கார். இத்தனை பாட்டுப்பட்டு பாஞ்ச சன்னியத்தை ஊதினபடியாலே சரி போட்டோம் ஏதோ போனா போட்டோம். அப்ப அந்த 100 பேர் இருதய கமலம் நல்லா உழுது போயிடுச்சு. ஆனா சுவாமி ஒண்ணுமே பண்ணல.
இத்தனை பிரயத்தனம் பண்ணி பண்ணி கண்ணன் பண்ணா, கண்ணன் பண்ணி அதுல பூர்ணமா கிடைச்சதுன்னா இவாளும் போயிட்டா அவாலும் போயிட்டா. பாண்டவாலே மிச்சம் இருந்தது 5 பேர் தான். கௌரவால பூர்த்தியா போயிட்டு வரணும். அந்த மாதிரி இங்க இருக்காருனா இல்லையே. இவர் ஏதாவது பிரயத்தனம் பண்ணாரு சுவாமி அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ண இந்த பாட்டை பாருங்க, ஏதாவது பண்ணதா எடுத்திருக்கானோ ஒண்ணுமே இல்லை. உதித்தே இந்த பாட்டு என்ன ஆனந்த செம்மை பாசத்தை இத்தல துதித்தே அப்படின்னு இருக்கு. உதிப்பன உத்தமர்ஷன் இந்த பாட்டிலையும் தன் இணையடியேன்னு தெரிவிக்கிறார். இப்ப ராமானுஜன் தல துதித்தேன்னா ராமானுஜன் அவதாரம் பண்ணபடியாரு நடத்தும் அல்லவா? அப்ப அவர் எங்கேயும் நடக்கல. எங்க நடந்து ஏதாவது பண்ணார் ஒண்ணு ஒன்றாளர் நெஞ்சமஞ்சி கொதித்திட, ஒன்றலர் நெஞ்சம்லாம் கொதித்து போயிடுத்தான். திருதராஷ்டிரன் நெஞ்சம் கொதித்தது, அது விஷயமே இல்லைன்ற. திருதராஷ்டிரன் இந்த 100 பேர் கொதித்து போயிட்டாலும் அது விஷயமே இல்லைன்னா. ஏன்னா இவெல்லாம் குதிருட்டிகள், பாக்கியர்கள் குதிருட்டிகள். வேதம் இல்லைன்னு சொல்லக்கூடிய பாக்கியர்கள், வேதம் உண்டுன்னு ஒத்துக்கொண்டு தப்பான அர்த்தம் சொல்லக்கூடிய குதிருட்டிகள். இவா நெஞ்சு கொதிக்க வைப்பதுதான் முக்கியம். அவா ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவெல்லாம் வேதத்தை ஒத்துண்டு இருக்கா. திருதராஷ்டிரன் வேதத்தை ஒத்துண்டு இருக்கான். வேதத்தை ஒத்துண்டு வேதம் பிரகாரம் தான் போகணும்ன்ற எண்ணமும் இருக்கு. அவா நெஞ்சு கொதிச்சது பெரிய விஷயம்னா பெரிய விஷயமே இல்லை, பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா வேதத்தை இல்லை சொல்பவன அதுக்கு துரியோதனை எவ்வளவு தேவையில்லை. அவன் வேதம் இல்லைன்னு சொல்லலையே, வேதத்தை ஒத்துண்டு இருக்கானே. ஆனா இவ்வாறான வேதத்தை இல்லைன்னு சொல்லலையா? இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்ல, வேதத்தை விட்டுறது தப்பு தப்பா பண்ணாலும் வேத பாக்கிகள் வேத புதிர்கள் இவாதான் பிரதம். இவாளை ஜெயிக்கிறது தான் சிரமம். அவளை ஜெயிக்கிறது பெரிய சிரமமே கிடையாது சுவாமி. இவாளை ஜெயிக்கணும் ஏன்னா ஆனா ஜெயிச்சா சுவாமி. வேதம் ஒன்றால நெஞ்சமஞ்சி கொதிக்கிற ஏன்னா பயம் என்கிற அந்த அக்னி இருக்கு இல்லையா, அந்த அக்னியை அவளை கொளுத்து விட்டோம். பயம் அப்படி பயம் 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 வந்துருத்தணும். சில பேரும் அப்படியே ஒரு சில படத்தெல்லாம் பார்த்தா வச்சுக்கேன், சினிமா படத்தை பார்த்தாருன்னா உடனே பயம் வந்துருது. ராத்திரியில தான் இதெல்லாம் பயமா இருக்கு, தனியா போக முடியாது, ஏன் போகணும்னா தனியா போக முடியும்னு சொல்லல. அந்த பயமும் கொளுத்திடுமா. அதே போல இவங்களுக்கு பயமா கொளுத்தி விட்டான். கொளுத்துறதுன்னா சுவாமி எதா பண்ணனா, சுவாமி திருவடிலாம் கொளுத்தாது. சுவாமி திருவடி எப்படிப்பட்ட திருவடி? மென்மையான திருவடி. கமலம் தானே பார்த்து இப்பதானே திருவடி கமலத்துக்கு ஒத்தானது பார்த்து போனோம். அப்படி அந்த திருவடி கொளுத்து பண்ணா கொளுத்தா. ஏன்னா கொளுத்தும் இம்சை அவர் பண்ணவே மாட்டார், என்னைக்கும் மறந்து கிடையாது, அந்த பண்ண மாட்டார். ஆனா அந்த திருவடி நடக்கிற சப்தம் இருக்கு இல்லையா, அந்த நடந்து போற கூட சப்தம் சில பேர்லாம் அப்படியே பேசிட்டே இருப்பான். பெரிய கூட்டமா பேசிட்டு இருப்பார். அவன் வரான்னா எல்லாம் நிசப்தமா போயிடுவான். நிசப்தமா போயிட்டு என்ன ஆகுனா, என்ன பேசுறேன்னு கேட்டானா யாரும் வாய் திறக்க மாட்டான். அதே போல இவ பாக்கிய குதிரைட்டு ஓகோ ஓகோன்னு பேசிட்டு இருந்தா. சுவாமி அப்படி அவதாரம் பண்ணி அப்படி நடந்தார். நடந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இது என்ன ஆயிடுச்சு, எல்லாமே சத்தம் போடுறதா அதெல்லாம் பயந்து போயிட்டான். பயத்தால் என்ன பண்ணா, அந்த பயம்ங்கிற அக்னியா அவள் கொள்ளிட்டு, பயமே அக்னியா மாறி அவளை கொளுத்திட்டு. அதான் மாறி நடப்பன. காலம் மாறி மாறி நடக்கிறாராம். காலம் என்ன, தன்னுடைய திருவடி மாறி நடக்கிற மாறி மாறி நடக்கிறபடியால என்ன கொதித்தன. ஏன்னா இது போல இங்கிருந்து அங்க போறது, அங்கிருந்து வரது மாற நடக்கிறதுனும். இது போல சூரியன் தட்சிணாயனத்துக்கு உத்தராயணம் போறானு, தட்சிணாயனத்துக்கு உத்தராயணம் போறானு. தை மாசம் முதல் மாசம் வந்தா உத்தராயணம் வருது. அது மாதிரி ஆடி மாசம் வந்தா தட்சிணாயனம் வருது இல்லையா. அப்போ அதே மாதிரி உத்தராயணத்துக்கு தட்சிணாயனம் போறானோ. அப்ப மாறி மாறி சூரியன் நடக்கிறானோ. அப்ப இந்த பக்கம் உதிக்கிறான், அந்த பக்கம் போயிடுறான். கிழக்கு பக்கம் உதிக்கிறான், மேற்கு பக்கம் போறான். மறுபடியும் அங்க மேற்கு எப்படி சுவாமி கிழக்குக்கு வராரு, வந்துடுறாரு. மறுபடியும் கிழக்கு போயிட்டு இருக்கணும். அப்ப மாறி மாறி வந்துட்டு இருக்கு, மறுபடியும் வந்து போயிட்டு இருக்கணும் சூரியன். அதே போல ராமானுஜர் திருவடி முதல்ல சூரியனை போல உதித்தது. சூரியன் தான், அந்த உதித்த சூரியன் தான் கிழக்கிருந்து மேற்கு போகணுமோனோ, அது மேற்கு நடந்தது. அந்த நடந்த வேகத்துல நல்லோர்கள் இந்த இதரை கமன் நல்லா வாழ்ந்து போயிட்டான். இந்த திருவடி அவதாரம் பண்ணி இந்த திருவடி கிழக்கு இருந்து மேற்க சூரியன் தானே அது. அந்த ராமானுஜருங்கிற சூரியன், அந்த சூரியன் கிழக்கு மேல போச்சு. அந்த திருவடியை யாரெல்லாம் சேவித்து உத்தமர்கள் சேவிச்சாரனோ அவெல்லாம் நல்லா வாழ்க்கை நடந்துட்டான். நல்லா நடந்துச்சு. அப்படின்ட்டு அதான் சேர்ந்துட்டு அவளுக்கு நல்லா நடந்துட்டு. ஆமா, நடந்த வேகத்துல அந்த தீயோர்களுடைய இதய கமலம், யாரு பாக்கியர்கள் குதிரைகள், அவள் இதய கமலம் உதிர்ந்தே போயிடுச்சு. இது பண்ணினது இதை என்னன்னா எல்லாம் ஆச்சரியம். இதெல்லாம் பண்ணது பெரிய ஆச்சரியமே கிடையாது. என்ன ஆச்சரியம் தெரியுமா? இதெல்லாம் ஆச்சரியம் கிடையாது சுவாமி. ஏன்னா இதெல்லாம் அவருக்கு சுபாவம்னா பிரபாவமா சுபாவமா? அது சுபாவம் தான். ஏன்னா இதை விட இந்த பாசுரத்துல ஆச்சரியம் திருவாரூத்தமா தெரிவிக்கிறா பாருங்கோ.
கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்தயன் புன் கவிப்பாவினம் பூண்டன பாகுதல் சீர் எதிர்த்தனை நான்னா ஏதோ குற்றங்கள் பண்ணியிருக்கார் திருவள்ளுவர் தமிழர். அதிலும் சொற்குற்றம் பொருட்குற்றம் இந்த குற்றம், அது சின்ன சின்ன குற்றம்லாம் கிடையாது, பெரிய பெரிய குற்றம். ஏன்னா யாராவது நல்லா ஒண்ணு இல்ல சுமாரா தமிழ் தெரிஞ்சவர பார்த்தான்னா இல்லாம இதெல்லாம் கிடையாது அப்படி வேணுட்டே சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தான்னா இவ்வளவு குற்றம் இவ்வளவு குற்றம் இருக்குன்னு சொல்லியா, அப்படிப்பட்ட சொற்குற்றம் பொருள் சொல்லி இந்த பாசம் இருக்கணும், அவ்வளவு மோசமா பண்ணிருக்கான். சாமி உங்களுக்கே தெரியுமே திருவரங்கத்தை பண்ணாருன்னா நல்லா இருக்கான்னு தெரியுமோனோ, அந்த அளவுக்கு வன் குற்றங்கள், கொள்ளைவன் குற்றங்கள், கொள்ளவன் குற்றம், அந்த வன் குற்றங்கள், அப்படிப்பட்ட குற்றங்கள் ஒன்றல்ல நெடுல கொள்ளையா கூட்டமா கொள்ளை வன் குற்றங்கள். சப்தங்கள் பாருங்க, கொள்ளை வன் குற்றங்கள், கூட்டமாக குற்றங்கள். ஒரு குற்றம் ரெண்டு குற்றம்னா அப்படி தள்ளிடலாம் சுவாமி. ஒரு சுவாமி வந்தார், ஒரு சுவாமி இன்னொரு சுவாமி புஸ்தகத்தை எழுதினார், புஸ்தகத்தை எழுதி கொடுத்தார். சுவாமி நல்லா இருக்கா பாருங்க, ஏதோ ஒண்ணு ரெண்டு இருக்கலாம், அதனால தேவர் கொஞ்சம் பார்த்துட்டு அனுகிரகம் பண்ணணும் புஸ்தகத்தை கொடுத்தார். அவர் புஸ்தகத்தை பார்த்தார், அப்படி பார்த்துட்டு வந்துட்டே இருந்தார். முடிய போகுது, இந்த சுவாமி நல்லா இருக்கணும், இதோ ஒண்ணா இருக்கணும், நல்லா பார்த்துட்டு இருக்கணும், ஏதோ எதுவும் ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்லையே. ஆமா ஒண்ணும் இல்லை அப்படின்னாரு. நல்லா இவர் என்ன நினைச்சிருந்தாரு, ஒண்ணும் இல்லைன்னா எந்த தப்பு இல்லைன்னு நினைச்சிருந்தாரு. இல்ல ஏதாவது ஒன்றாவது நன்னா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கா, ஒண்ணும் இல்லைன்ட்டு. ஏதாவது ஒன்னாவது நன்னா இருக்கா, ஏதாவது ஒரு குற்றமாவது இல்லாம இருக்கான்னு பாக்குறா, எல்லாமே குற்றமா இருக்கு. அப்புறம் என்ன பண்றது, ஒண்ணும் இல்லைன்னு தான் சொல்லணும். நல்லா இருந்தா ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லலாம், ஒண்ணு கூட இல்லையே. நல்லா இருக்கிறது ஒண்ணு கூட இல்லை, நல்லா இல்லாத நிறைய இருக்கு. அதனாலதான் சொல்றாரு ஏதாவது ஒரு நல்லதா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். அதே போல இங்கன்னா இந்த திருவரங்கத்தவனுடைய அந்த புன்கவி, அந்த புன்கவி இருக்கிறபடியால என்ன ஆச்சுன்னா கூட்டமா தோஷங்களை எல்லாம் ரத்னமாக வச்சுட்டு இருக்காராம். அப்படிப்பட்ட ரத்னம் எதுக்கு, இந்த திருவடிக்கு ஆபரணம். ராமானுடைய இணையடி தாமரை இருக்கு இல்லையா, அந்த திருவடிக்கு ஆபரணம் சாத்திரமோனோ, அதுக்கு ரத்னம் வேணுமோனோ. அந்த ரத்னம் என்ன சுவாமி, சொற்குற்றம் ஒரு பக்கம் ஒரு ரத்னம், பொருட்குற்றம் ஒரு பக்கம், பாசுர குற்றம் இது ஒரு ரத்னம். அப்ப சொற்குற்றம் ஒரு ரத்னம், பொருட்குற்றம் ஒரு ரத்னம், பாசுர குற்றம் ஒரு ரத்னம். எல்லா குற்றத்தையும் எடுத்த ஒவ்வொரு குற்றத்தையும் எடுத்து ஒவ்வொரு ரத்னமா வச்சார். இப்ப அவர் ரத்னமா வச்ச உடனே என்ன எடுத்து, இப்ப திருவரங்கத்தனுடைய கவி தாழ்ந்த கவி புன்கவி. அந்த புன்கவி என்ன ஆயிடுதுன்னா ராமானுஜர் திருவடிக்கு அலங்காரம் ஆயிடுது. இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆழ்வாரை தெரிவிக்கிறார். என்னுடைய சொல் ஈனச்சொல், திருவிருத்தம் கடைசி பாசம், கடைசி பாசம் முந்தின பாசம் 99வது பாசம். ஈனச்சொல்லா இனமாக எரிதிரை வையம் முற்றும் ஏனத்துருவா இடந்த பிரான் இரும் கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாதவர்க்கும் ஞானப்பிரானை அல்லார் இல்லை நான் கண்டறிவது. ஈனச்சொல்லாய் எரிதிரை வையம் முற்றும், இது நம்மாழ்வார் பாசனம். தொண்டரபடியாழ்வார் திருக்கர் விப்ரநாராயணன் என்ன தெரிவிக்கிறார், வளவிடும் தவளமாட மதுரைமா நகரம் தொன்னுள் கவலமால் யானை கொண்ட கண்ணனை அரங்கமாலை துவலத் தொண்டாய தொல்சி தொண்டரடி பொடி சொல் இளைய புன் கவிதை. இளைய புன் கவிதையிலும் எம்பிரார் கிணியவாறு, என்னுடைய கவிதை இளைய புன் கவிதை. ஆனா எங்க ரங்கநாதனுக்கு அது நன்னா இருக்கு, அது நன்னா எழுதிட்டு இருக்காருங்க. அங்க ரங்கநாதன் இவருடைய கவிதை புன் கவிதைன்னு எழுதிட்டு இருக்காருன்னா அலங்காரமா ஏத்துக்கல, ஏதோ எழுதிட்டார். ஆனா இங்க திருவரங்கத்தனுடைய அந்த இந்த சொற்குற்றம் என்ன பொருட்குற்றம் என்ன இத்தனையும் என்ன பண்ணிருக்காரு, அதை நன்னா இது என்னது புன்கவி. அப்படிப்பட்ட புன்கவி. இந்த புன்கவி எப்படி இருக்கு சுவாமி, 108 பாசுரங்களோடு கூடிய புன்கவி. இந்த ஒவ்வொரு பாசுரத்திலும் 4 வரி, வரிக்கு வரி சேர்த்தார். ஒவ்வொரு வரிக்கும் சொற்குற்றம் பொருட்குற்றம் அதே போல பாசுர குற்றம் இது இருக்கு. வரிக்கு வரி சீர் சேர்த்தேன், அந்த சீருக்கு சேர் எடுத்து சேர்த்தனும். இப்பனா எடுத்து சேர்த்த சீர் சேர்த்த வரி கோர்த்த பாட்டு கோர்த்த பிரபந்தம், இது எல்லாமே சேர்த்துதான் சாதிக்கிறார். எப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் பெரிய அடிகையாக அந்த திருவடிக்கு இருக்கக்கூடிய ஆவணமாக சமர்ப்பித்தேன் என இவர் சமர்ப்பிக்கல, சாத்தின்றார், அவரே சாத்தின்றார். அப்படிப்பட்ட ராமானுஜ திருவடி பூண்டன, என்னது எதிர்த்தன் புன் கவிப்பாவினம் பூண்டன. அது பூண்டது. இதுக்கு கருத்து என்னன்னா, என்னை அழகித்தனை திருவடி இது உதித்தது இல்லையா, அந்த உதித்தது உத்தமர் சிந்தையுள் இது நடந்தது 1.5 சிந்தை அத்தனையும் கொதித்து போயிட்டு தானே நடந்து போயிட்டு.
தப்பு தப்பா நான் பாடினதை எடுத்து திருவாபரணமாக தானே சாத்தின்றது. நான் அதுக்கு ஒண்ணுமே பண்ணல, நான் தப்பா பாடினேன். இந்த தப்பா பாடினது என்ன ஆயிடுச்சுன்னா திருவாபரணமா அதே சாத்திடுது. இது என்ன தன்மை, என்ன தன்மை? ராமானுஜ திருவடிகளால் பற்றி ஸ்பரிசிக்கவோ அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட தன்மை. ஏன்னா என்னுடைய புன்கவியை திருவாபரணமா சாத்தினாருன்னு தெரிவிக்கிறார். இது எப்படிப்பட்ட இது புன்கவினா கலித்துறையா பாடியிருக்கார், கலித்துறையால பாட்டிருக்கார். அது மட்டும் பாவினம், பாவினம் என்றாலே இதை பாவினம் என்று பாடுகிறார் இல்லையா, கலித்துறை பாவினம். இது தமிழ் பாஷையில நிறைய இருக்கு. கட்டளை கலித்துறை, பாவினம் கலித்துறை. அதே மாதிரி என் செல்வி இது திருநடந்தாருக்கு என் செல்லடி 8 தொகை இருக்குல்ல, அது என் சீரடி தொகைன்னு சொல்லுவா. அந்த மாதிரி கலித்துறை பாவினம் இந்த பாசனத்தை படித்தால் ராமானுஜன் ஒன்றும் பண்ணிதாக தெரியும் அப்படின்னா இருக்கு. இந்த இடத்துல இந்த பாசுரத்தை பார்க்கறச்சே இவர் அவதாரம் பண்ணி இப்ப பாக்கியர்களை தொலைத்தார், உதிரிட்டுகளை தொலைத்தார். அதற்கு மேற்கொண்டு உத்தமர்களுடைய சிந்தையிலே தன்னுடைய திருவடியை வைத்திருக்கார். இவர் பண்ண புன்கவியை தான் திருவடிக்கு ஆபரணமா சாத்தினாரணும். இதெல்லாம் அவர் பண்ணிருக்கணும். பாசுரத்தை பார்த்தா இவர் பண்ண மாதிரி தெரியல. ஏதா பண்ணிருக்காருன்னா ஒன்னும் பண்ண மாதிரி பாசுரத்தை பார்த்து தெரியலையே. ஏன்னா நல்ல பாசுரம் மறுபடியும் வாசியம் பண்ணுவோம். உதிப்பன உத்தமர் சிந்தையில் ஒன்னலர் நெஞ்சு மந்தி கொதிச்சிட மாறி நடந்திருக்கார். கொலைவன் குற்றமெல்லாம் பதித்தவன் புன் கவிப்பாவினம் பூண்டன பாபுதல் சீ எதித்தலை நாதன் ராமானுஜன் தன் இடையடியே அப்படின்னா அப்பனா அவர் அவதாரம் பண்ணி தன்னுடைய ஞானத்தாலே ஸ்ரீபாஷம் எழுதின ஞானம் இருக்கிறபடியாலே, கத்தியத்திரியம் பண்ணின ஞானம் இருக்கிறபடியாலே, வேதாத் சங்கர ஞானம் இருக்கிறபடியாலே, உத்தவர்களுடைய ஆனந்தத்திலே இவர் ஞானம் இருக்கிறபடியாலே அந்த உத்தவர்களுடைய திருவுளத்தில் சென்றார். அல்லது பாக்கிய குதிர்களை இந்த ஞானம் இருக்கிறபடியாலே அவர்கள் நிரசனம் பண்ணார் அப்படின்னு எழுதவே இல்லை. அப்படின்னு எழுதல. இவர் உதித்தார், உதித்தவன எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இவர் உதித்தார் எல்லாம். இதனால்தான் ராமானுஜருடைய திருமேனி பிரபாகத்தால நடக்கின்ற முக்கியம். அவர் பண்ணவே வேண்டாம். அதனால்தான் எம்பார் இந்த ஸ்லோகத்தை சொன்னதுக்கு காரணமே இதுதான். அந்த திருமேனி சேவிச்சாலே போறோம், மற்றது எதுவும் தேவையே இல்லை. அவர் என்ன சுவாமி எதுவும் பண்ண வேண்டாமான்னா அந்த திருமேனி பிரபாவத்தால இது நடக்கிறது. அவர் எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த பாட்டுல பண்ணா மாதிரி எந்த விதமான சப்தங்களும் கிடையாது. இல்லை எனக்கதில் இல்லை எனக்கதில் எம்பார் சாய்த்தருண பத்மமெனத்துகள் பைங்கடல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்தவரும் கடகம் முப்பரு நூலுடு முன்கையில் ஏந்தி முக்கோள் தன்னடகம் முன்னவர் தந்துடு மொழிகள் நிறைஞ்சுடு முருகன் விழாவழகம் கற்பகமே விடு கண்ணு பிழிந்திரு கடைசியில் காரிசி துர்களும் எப்பொழுதும் ராஜன் வடிவடைவின் இதயத்துள் உள்ளதால் இல்லை எனக்கெதில் இல்லை இங்க என்ன தெரிவிக்கிறார், எனக்கு சமமானவன் கிடையாது என்று நான் திருமேனி சேவிச்சார். இவர் ஒண்ணுமே பண்ணல. அந்த திருமேனி சேவிச்சுக்கணும்னா அப்ப இந்த எழுதி வைத்த கிரந்தம் தான் நடக்கிறது, தேவையே கிடையாது. சமயம் நவவித கிரந்தங்கள் பண்ணியிருக்காரு. அந்த கிரந்தத்தால இதெல்லாம் நடக்கிறதுலாம் கிடையாது. அவர் சரி சுவாமி அந்த கிரந்தம் எதையும் எழுதினார். 9 கிரந்தங்கள் பண்ண ஸ்ரீபாஷன் தொடக்கமாக நிச்சய கிரந்தம் பரியந்தம் கிட்டத்தட்ட கத்தியத்திரை 3 கிரந்தங்கள், அதே மாதிரி கீதா பாஷ்யம், வேதார்த்த சங்கரம், அதுக்கு மேல வேதாந்த தீபம், வேதாந்த சாரம் 9 கிரந்தங்கள் பண்ணியிருக்காரணும். அந்த 9 கிரந்தங்கள் இவர் திருமேனி சேவிச்சாலே என்ன நடந்து அது பண்ண வேண்டாமா? பண்ணணும். இதுக்குன்னா வித்வான்களுக்கு ஆபரணமாக அந்த அப்படிப்பட்ட கிரந்தங்களை பண்ணார். வித்வான் ஆபரணம் வேணுமனோ, அந்த ஆபரணம் சாத்தனமானோ, அதனால பண்ணார். அவர் ஏதோ தன் ஆச்சாரியான 2வது ஆச்சாரியன் ஆளவந்தான் மனோரதம் அவர் கேட்டிருக்கார். பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் எழுதணும். அந்த மனோரதத்தை பூர்ண பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ண. இதெல்லாம் பண்றபடியால மோட்சம் என்பது கிடையாது. ஆனால் ராமாவணன் திருமேனியை சேவிச்சாலே போனாலே மோட்சம். திருமேனியை சேவிச்சாலே மோட்சம். திருமேனி சேவிக்கலன்னா கிடைக்க போறது இல்லைன்னு அர்த்தம். திருமேனியை அதனாலதான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், ராமானுஜ திருமேனி சேவை ரொம்ப முக்கியம். சேவிச்சாலனா அந்த மாதிரி நடத்தை தான் அந்த திருவடிகள். அந்த மாதிரி நடத்தின திருவடிகள் நம்ம நினைச்சோன்னா போறோம் நமக்கு மோட்சம். அந்த மோட்சம் வருதுனோ அப்படிதான் இல்லை. ஆக அப்படிப்பட்ட உதிப்பன உத்தமர் சிந்தையில் ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதிக்கிட மாறி நடப்பன கொல்லவன் குற்றமெல்லாம் பதித்தவன் பொன் கவி பாவினம் பூண்டன பாவுதல் சீர் இதித்தலை நாதன் ராமானுஜன் தன்னை இணையடியே தெரிவிக்கிறார். மணவாளமாவுடைய மதவதார்த்தம் முற்றி பெற்றது. மேற்கொண்டு நிலோகதேவிய சுவாமி வியாக்கியனுடைய அவதாரிகை, ஆசிரியமான அவதாரிகை. தன்னரங்கர் 50ஆம் பாட்டு. தன்னரங்கர் கடல் சென்னை வைத்து தானதில் மன்னன் என்று எம்பெருமானார்க்கு பெரிய பெருமாள் திருவடியில் உண்டான பிராபண்யத்தை அனுசந்தித்தார் கீழ்.
இவர் அதே சொல்லியிருக்காங்க. கீழே தென்னரங்கர் சென்று வைத்து தானுதல் மனுனா கொக்குவாயும் படிகொன்னியும் போலே பெரிய பெருமாளுடைய திருவடியும் எம்பெருமானுடைய திருவடியும் நன்னா அமைஞ்சிருக்கிறார். அன்று எம்பெருமானாருக்கு பெரிபெரிவாள் திருவடிகள் உண்டான பிராவணியத்தை அனுசந்தித்தார் கீழ் அதில் அந்த பிரசங்கத்தில் தமக்கு உத்தேசரான எம்பெருமானார் திருவடியை அனுசந்தித்து அவற்றினுடைய சொரூப சுபாவங்களை அடைவை அருளி செய்து கொண்டு வித்தராகிறார். இப்ப அதை சொன்ன உடனே இவருக்கு ஞாபகம் வந்துட்டு திருவரங்கத்துவ என்ன ஞாபகம் வந்துட்டுனா புரியத்துக்காக சொன்னேன். அதாவது பெரிய பெருமாளிடத்தில் உண்டான பிராவண்யத்தை சொன்னார். இத பேச பேச அதாவது அந்த பிரசங்கமே ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் வந்து ஓ பெரிய பெருமாளுடைய திருவடி ராமாவுடைய திருவடியில இருக்கே, அது அவருக்கு உத்தேசம். ஆனா அந்த ராமாவுடைய திருவடி நமக்கு உத்தேசம் ஆச்சே. அந்த ராமாவுடைய திருவடியில சொரூபம் என்ன, சுபாவம் என்ன, இந்த திருவடிய சொரூப சுபாவம் பேசணுமோ அதை பத்தி நல்லா பேசலாம். என்ன அந்த திருவடி உதித்த உடனே என்னென்னலாம் ஆனந்தம் ஏற்பட்டது, எப்படி எப்படிலாம் ஞானிகளுக்கு ஆனந்தம் ஏற்பட்டது, எது சொரூபம், எப்படிலாம் நடத்தினார், எல்லாத்தையும் எப்படி பண்ணார், இதெல்லாம் இப்படி அவெல்லாம் பாக்கிய குதிரைகளை எப்படி ஓடி வைத்தார், அதோட சுபாவம் என்ன, அதோட சொரூபம் என்ன, இப்படிப்பட்ட என்னுடைய தாழ்ந்த பாசுரங்களையும் அவருக்கு ஆபரணமாக சாத்திக் கொள்ள அளவுக்கு வந்துட்டு இதெல்லாம் எப்படி 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 எப்படின்னு பாவுதொல்சி கண்ணா பரஞ்சுடரை என்று ஆழ்வார் தெரிவித்தார் போலே இங்குன பாவுதொல்சீர் இங்க ராமானுஜருடைய தொல்சீர் பூண்டன பாவு சொல்தீர் எதித்தலைநாதன். இந்த பாவு சொல்தீர் சப்தம் ஏற்கனவே ஆழ்வாருக்கு உண்டான சப்தம் திருவாழ்மொழி இருக்கு. பாவு தொல்சீர் கண்ணா என் பரஞ்சுடரே கூவிக்கொள்ளும் காலம் என்னும் குறுகாதோன் பாசுரம். இது 6ஆம் 19ஆம் திருவாழ்மொழி நீராயினா தீயாய் காலா நெடுவான பதிகத்துல. அதுல இந்த 10வது பதம் பாவு தொல்சீர் கண்ணா என் பரஞ்சுடரே அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அது அவர் என்ன பண்ணார், இந்த ஆழ்வார் திருநர் சுவாமி ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ராமகிருஷ்ண சுவாமி என்ன தெரிவிக்கிறா, ஆழ்வார் நம்மாழ்வார் பாவு தொல்சீர் கண்ணான்னு பிரதம பருவத்தில் பிரார்த்தித்ததை அவர் பிரதம பண்ண பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறானோ. பாவு தொல்சீர் கண்ணா அப்படின்னா பகவானே உன்னுடைய பெருமை எப்பொழுதும் இருப்பது. பாவு தொல்சீர் பழமையான பெருமை, எப்போதும் இருக்கக்கூடிய பெருமை. அது ஒரு காலத்தில் ஏற்பட்டது கிடையாது, அது ஒரு காலத்தில் அழிவது கிடையாது, எப்போதும் சாஸ்வதமா இருக்கக்கூடிய பெருமை அப்படின்னு கண்ணா இங்கு கண்ணன் விஷயத்திலே பிரதம பருவத்திலே நம்மாழ்வார் சாதித்தார். அவர் சாதித்த அதே விஷயத்தை திருவரங்கத்தவரார் சர்ம பருவத்திலே சாதிக்கிறார். பாவு தொல்சீர் எதித்தலை நாதன், பாவு தொல்சீர் எதித்தலை நாதன். இப்ப வியாக்கியானம், ஆச்சரியமான வியாக்கியானம். ஒரு நிமிஷம். பாவு தொல்சீர் வியாக்கியானத்து முதல் பாவு தொல்சீர் பாவு தொல்சீர் பாவுகை பரம்புகை திசை அனைத்தும் ஏறும் குணன் என்று இவர் தாம் அருளை செய்தபடி சகல திக்குகளிடம் வியாப்தங்களாய் வந்தேரி என்றிக்கு சுவாபாவிகங்களாய் இருந்துள்ள கல்யாண குணங்களை உடையனாய் எதித்தலைநாதன் அருளாள பெருமாள் எம்பெருமானார் எம்பார் தொடக்கமான 700 ஜீயர்களுக்கும் வகுத்த சேஷியார் அவர்களுக்கு சொரூப உபாய புருஷார்த்தங்களை ஆதாத்ம பர்யந்தமாக உபதேசித்தபடி அவ்வழியாலே அவர்களுக்கு தலைவராய் நாதபூதராய் இருந்துள்ள ராமானுஜன் எம்பெருமானார் தன் இணையடியே இச்சேதனரை அதில் நின்றும் நிவர்த்திக்க அனுபாவியமாக கொண்டு ரசிப்பிக்கம் இத்தெருவடிகளோடு ஒப்பார் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்தால் இது வரைக்கும் பார்த்தோம். அதாவது பாவு தொல்சீர் கல்யாணம். இப்ப திசை அனைத்தும் ஏறும் குணம் தெரிவிக்கிறார். 8 திக்கிலும் பரவி இருக்கக்கூடிய குணம் படைத்தவர், எல்லா திசையிலும் வியாப்தம். இதுதான் சொன்னேன். பிரலோகஞ்சிய சுவாமி 8 திக்கு அர்த்தம் சொல்ல போறார். மனவாளவன் என் திசையும் அப்படின்னு சொல்லிட்டார். என்ன அர்த்தம்னா 8 திக்குன்னா எல்லா திக்கிலையும் வியாப்தம். வியாப்தனா இவருடைய நிலை இருக்கு எந்த இடத்துல. ராமானுஜன் இப்ப தெற்கு திக்குல இருக்க சுவாமி. இப்ப 4 திக்கு இல்லையா, 4 திக்கு சொன்னா 8 திக்குக்கு உபலட்சணம்னு பேரு. அப்ப 4 திக்கு பிரதானம். தெற்கு திக்குன்னா ஆழ்வார் திருவடி அளவிலும் வியாப்தம். ஆழ்வார் திருநெறிக்கணும் அதெல்லாம் கடைசி தெற்கு கோடி ஆழ்வார் திருவடிகளுக்கும் இவருடைய நல்லா பரவி இருக்கு, வியாப்தமா இருக்கு. மேற்கு சுவாமி, மேற்கு எங்க திருநாராயணபுரம் மேலக்கோட்டை, அந்த மேலக்கோட்டை அளவுக்கு இவருடைய பெருமை பாவு தொல்சீர், அந்த பெருமை வியாப்தமா இருக்கு. வடக்கே என்ன சுவாமி, திருவரங்கம் தொடங்கி திருவேங்கடம் தொடங்கி எங்க காஷ்மீர பரியந்தம். திருவேங்கடம் தான் வடக்கு தான்.
திருவரங்கம் திருவேங்கடம் தொடங்கி காஷ்மீரம் பரியந்த பாவு துளசி இவருடைய வியாப்தம். கிழக்கே வியாப்தமா சுவாமி? கிழக்கு உண்டுனா இங்கிருந்து தொடங்கி பூரி ஜெகநாதம் பரியந்தம், பூரி ஜெகநாதம் பரியந்தம் வியாப்தம்னாரு. அப்ப என் திசையும் 8 திக்கிலும் அப்படிதான் தெரிவிக்கிறாரு. 8 திசையும் தெரிவிக்கிற திசை அனைத்தும் ஏறும் குணம் தெரிவிக்கிற. இசையனைத்து ஏறும் குணம்னா எல்லா திசையிலும் இவருடைய பாவு துளசி எங்கேயும் பரவி இருக்கு. இதத்தான் பராசர பட்டர் தெரிவிய ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரிம் சாத்தியாச்ச சிம்மாசலோ ஸ்ரீகூர்மம் பத்ரி நாராயணம் நைமிஷன்னு ஆச்சரியமா தெரிவிக்கிறார் அந்த ஸ்லோகத்தை. அப்படின்னா அவர் எந்தெந்த திவ்யதேசத்துக்கு எப்படி எல்லாம் தான் யாத்திரா போனான்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் தெரிவிக்கல. அப்ப எல்லா இடத்துலும் அவருடைய புகழ் பரவி இருக்கு. 8 திக்கிலும் பரவ புகழ் படைத்தவன். இவருடைய குணங்கள் எல்லாம், இந்த குணங்கள் எப்படி வந்தேரியான குணங்கள் அல்ல, ஏன்னா சுவாபாவிகம், சுவாபாவிகமா இருக்கின்ற கல்யாண குணங்கள். அதனாலதான் பாவு தொல் ஷீர் என்றார். பாவு தொல், தொல்லுனா பழமையானது, பழமையான குணங்கள். அப்பனா பழமையான குணம்னா ஒரு காலத்துல இருந்து போகும் கிடையாது, இல்ல ஒரு காலத்துல வந்ததும் கிடையாது, எப்போதும் சாஸ்திரமா இருக்கிறது. இந்த குணங்கள் இப்படியே இருந்துட்டே இருக்கும். அப்ப இருந்துட்டே இருக்கணும். என்ன சமயம் யாவதாத்மா பாவின்னு சொல்லுவா. யாவதாத்மா பாவினா ஆத்மா இருக்கிற வரைக்கும் சரி சுவாமி. ஆத்மா போயிடுச்சுன்னா ஆத்மா எப்ப போகும்? போகவே போகாது. ஆத்மா பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. ஆத்மா அனாதி, நிச்சயமா இருக்கிறது. அதனால ஆத்மா இருக்கிற வரைக்கும் இவருடைய புகழ் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. பாவத்தோடு சேர்த்து. அதுக்கப்புறம் பாவத்தோடு, அதுக்கப்புறம் எதிர்கலை நாதன், எதிகளுக்கெல்லாம் தலைவர், எதிகளுக்கெல்லாம் நாதன், எதிர்கலை நான், எதிகளுக்கெல்லாம் எதிகர். அந்த எதிகர் சன்னியாசிகள், அந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் தலைவர், சன்னியாசிகள் நான் 2 வைபவம் சொல்றேன். அப்ப 2 வைபவம் சொல்றாரு. யார் நான் சுவாமி அந்த எதிகள்? எதிகள் யாருன்னா அருளாள பெருமாள் எம்பெருமானார். அவர் ஒரு எதி. எம்பார் தொடக்கமான 700 சன்னியாசிகள் ஜீயாக்கள். அந்த 700 ஜீகாக்களுக்கு அவதான் நாதன். அப்ப அவர்களுக்கு நாதன் வகுத்த சேஷி. வகுத்த சேஷின்னு இந்த சப்தம் ரொம்ப முக்கியம். இந்த வகுத்த சேஷி, வகுத்த சேஷின்னு ஆழ்வார்கள் தான் பகவான சொல்லுவா. வகுத்த சேஷி, வகுத்த சேஷன்னா அப்பனா எழுதி கொடுத்த, வகுத்த சேஷனா எழுதி கொடுத்த சேஷித்துவம்னு அர்த்தம். அப்புறம் என்னால் எம்பெருமான் உனக்கு அடியோம் என்று எடுத்துப்பட்ட அண்ணாலே, அதேதான் இதுவும். என்னால் எம்பெருமான் உனக்கு அடியோம் என்று எடுத்துப்பட்ட அண்ணாலும் தெரிவிக்கிறாங்க. அதே போல வகுத்த சேஷி, வகுத்த சேஷின்னா ஆழ்வார்கள் பகவான சொல்வா. இங்கே என்ன சொல்றாரு? மற்றவைகள் எல்லாம் இங்க வகுத்த சேஷி யாரு? சுவாமி ராமானுஜர். அதான் வகுத்த சேஷி. அப்படின்னா எதிகளுக்கு தலைவர் நாதபூதர் தலைவர். அப்ப ஏன் தலைவர் என்றாலே உபதேச முகத்தாலே தலைவர். தலைவர் எதனால சுவாமி தலைவர்? உபதேசம் பண்றாரு. இவர் எல்லாரும் உபதேசம் பண்ணி திருத்தினாரணும். அந்த திருத்தினது யாரு? புறத்தாழ்வான் தொடக்கமான எல்லாரையும் திருத்தினாரணும். திருத்தினபடியாலே அதனால இவர் சுவாமி தான். அதனால என்ன எதி தலைநாதன். அப்ப அவர் தான் தலைவர்னு தெரியாது. அவர்களுக்கு சொரூபம் என்ன, உபாயம் என்ன, புருஷார்த்தங்கள் என்ன, இதெல்லாம் உபதேசித்தார். சொரூப உபாய புருஷார்த்தங்களை உபதேசித்தார் அப்படின்னு தெரியும். அப்பன்னா அஷ்டாட்ச சம்சித்தமாக சொரூபாய புருஷார்த்தங்கள். இப்ப கொஞ்சம் நிதானமா சொல்றேன், கொஞ்சம் திருமந்திர விஷயமா சொல்ல போறேன். ஒண்ணு கட்டமும் இல்லை, நீங்க ஏற்கனவே கேட்டதுதான். கேட்ட விஷயத்த கொஞ்சம் ஞாபகப்படுத்தினா நல்லா பண்ணும். இப்ப அந்த திருமந்திர சொரூப உபாய புருஷார்த்தம் உபாயங்கள் இல்லையா? அப்ப சொரூப சித்தமா, உபாய சித்தமா, புருஷார்த்தமா, இதெல்லாம் என்னது? ஓம்காரத்துல சொல்லப்பட்டது நம்ம சொரூபம். நமசப்தத்தால் சொல்லப்பட்டது உபாயம். நாராயணாய சப்தத்தால் சொல்லப்பட்டது புருஷார்த்தம். அப்ப ஓம் என்றாலே நாம் பகவானுக்கு தாசன், அடிமை என்கிற சொரூபம் தெரிஞ்சுக்கிறோம். ஓம்காரத்திலே அகார வாச்சனம் பகவானுக்கு, மகார வாச்சனம் ஜீவாத்மா தாசன் அடிமை அப்படின்னு தெரிவிக்கணும். அது ஓம்காரம் தெரிவிக்கணும். அடுத்து நமசப்தத்தால் என்ன தெரிவிக்கிறோம்? அந்த நமசப்தத்தாலே அவன் திருவடிகளே உபாயம் நல்லா புரிஞ்சுக்கிறோமோன்னு. அவன் திருவடியை தவிர மற்றொரு உபாயம் கிடையாது, அவனே உபாயம், மற்றொரு உபாயம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து நாராயணாய சப்தத்தாலே அவன் திருவடிகளுக்கே கைங்கரியம் புருஷார்த்தம், இது தெரிஞ்சுக்கிறோமோனோ. இதுதான் இந்த சொரூப உபாய புருஷார்த்தங்கள். சொரூபம் ஓம்காரத்திலே சொல்லப்பட்டது, அது சொன்னபடியாலே பகவானுக்கு நான் தாசனும் தெரியும். உபாயம் நமசப்தத்தாலே சொல்லப்பட்டது, அந்த பகவானை தவிர மற்றொரு உபாயம் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். புருஷார்த்தம்
அந்த பகவானுடைய திருவடிகளுக்கே புருஷார்த்தம் எங்களுடைய கைங்கரியம் மத்தவன கிடையாது. இதுதான் சொரூப உபாய புருஷார்த்தங்கள். இந்த மூணையும் சொல்லிக் கொடுத்தார் யாருக்கு? எதித்தலைநாதன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் சுவாமி. அதோடு மட்டுமல்லாத இது மேலெழுந்த வாரியான அர்த்தம். இதோடைய ஆழ்பொருள் இருக்கணும், உள்ளுரை பொருள் ஆழ்பொருள் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு போனோம். மேலோட்டமா பார்த்தா இப்ப அடியே சொன்ன அர்த்தம் சொரூப உபாய புருஷார்த்தங்கள் அப்படி. பகவானுக்கு தாசர்கள் சொரூபம், பகவானே உபாயம், அது என்னது உபாயம்ன்றது பகவான். அடுத்து புருஷார்த்தம் அவனுக்கு கைங்கரியம், இது மேலிருந்த வாரியான அர்த்தம். அடுத்து ஆழ்பொருள் யாதார்த்த ஞானம், சொரூப யாதார்த்தம் இருக்கு, சொரூப உபாய யாதாத்மம் இருக்கு, புருஷார்த்த யாதாத்மம் இருக்கணும். சொரூப யாதாத்மம்னா என்ன, உபாய யாதாத்மம்னா என்ன, அதே புருஷார்த்த யாதாத்மம் என்ன? இப்ப பகவானுக்கு அடிமை என்று சொன்னது சொரூபம், பகவானுக்கு அடிமை என்று சொரூபம். அவன் அடியார்களுக்கு அடிமை என்று சொன்னது சொரூப யாதாத்ம ஞானம். இப்ப பகவானுக்கு அடிமை என்று சொன்னது சொரூபம். அந்த சொரூப யாதாத்மன்றது முற்றிலும் முற்றதும் உன் அடியார்க்கு அடிமைன்னு தெரிவித்தார்கள் திருமங்கை ஆழ்வார். அது சொரூப யாதாத்மன் பேரு. அப்ப சொரூப யாதாத்மன்னா அவனுடைய பக்தர்களாக இருக்கிற அவனுடைய அடியார்களுக்கு நான் தாசபூதன், நான் அடிமை, இது சொரூப யாதாத்மன். அப்ப பகவானுடைய திருவடிகள் தான் உபாயம்ன்றது சொரூபம், உபாய ஸ்வரூபம், இது உபாய ஸ்வரூபம். ஆனா அவன் அடியாருடைய திருவடிகள் தான் உபாயம் என்று இருப்பது சொரூப யாதாத்மம். உபாயத்திலே சொரூப யாதாத்மம், உபாயத்திலே சொரூப யாதாத்மம். அதே போல பகவானுடைய திருவடிகளுக்குத்தான் கைங்கரியம் என்றது சொரூபம். ஆனால் அவருடைய அடியாருடைய திருவடிகளை கைங்கரியம் புருஷார்த்தம் என்றிருக்கிறது. இது என்னது? புருஷார்த்தத்திலே சொரூப புருஷார்த்தம், சொரூப யாதாத்ம புருஷார்த்தம் இதுன்னு தெரிவிது. ஆக சொரூபம் என்ன, அதே போல அந்த சொரூப யாதாத்மம் என்ன, இது இரண்டையுமே அருளி செய்தார். யாருக்கு உபதேசம் பண்ணார்? யாருக்கு? ஏற்றிகள், அவளுக்கு உபதேசம் பண்ணார். இப்படி உபதேசித்தபடியாலே அவர்களுக்கு தலைவராகிறார் சுவாமி. என்ன எதி நீ தெரிகிறார்? எதி, எதித்தலைநாதன், எதிர்களுக்கு தலைவன், எதிகளுக்கு நாதன், ரெண்டு சொல்லணும். எதிகளுக்கு தலைவர் என்னமா வந்தார்? சொரூபம் என்ன, உபாயம் என்ன, புருஷார்த்தம் என்ன. அந்த சொரூபத்திலே சொரூப யாதாத்மம் என்ன, உபாய யாதாத்மம் என்ன, புருஷார்த்த யாதாத்மம் என்ன, மூன்றையும் உபதேசித்தபடியாலே அதனால அவருக்கு தலைவராக இருக்கிறார். அடுத்து நாதனா ஆகணும் இல்லையா, இப்ப தலைவர் ஆயிட்டார். நாதன் என்ன சுவாமி? உபதேசித்து விட்டு போனா அதன்படி நடந்து மோட்சத்துக்கு போவாளா சுவாமி? தெரியாது சுவாமி. நிறைய பேர் எல்லாம் சமாஷணம் பண்ண போறா, பண்ணிக்கணும் சுவாமி, பண்ணிங்கோ பண்ணிக்கோ பண்ணிக்கோன்றா, பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எங்க போறா, என்ன வரா, திருப்பி அந்த ஆச்சாரனை போய் சேவிக்கிறாளா, ஏதாவது சொல்றாளா, ஏதாவது 4 வார்த்தை பேசுறாளா, ஒண்ணும் தெரியல. அந்த மாதிரி விட்டுட்டா பிரயோஜனம் இல்லை. அவன் போவாளான்னு தெரியாது. ரெண்டாவது அவ தப்பா நடந்தாலும் நடக்கலாம். ஏன்னா தப்பா நடந்தாலும் நடக்கலாம். இந்த மாதிரி தப்பா நடந்தா உடனே நம்ம அவளை முதுகுல தட்டி மாத்தி என்னன்னா ஏன் அப்படி போயிட்டு இருக்க, அந்த மாதிரி போகாத, தப்பாச்சே அப்படின்னு சொல்லி அவனை அழைத்துன்னு போகிறாருனோ. இல்லைன்னா அந்த சிஷ்யரை அழைத்து கொண்டு போன சிஷ்யர்கள் அநாதர்கள் ஆயிடுவா. ஆச்சாருடைய உபதேசம் மட்டும் இல்லாமல், ஆச்சாருடைய சம்பந்தம் மட்டும் இல்லாமல் நமக்கு மோட்சம் என்பது கொஞ்சம் துர்லபந்தம், நிச்சயமா துர்லபந்தம். அது ஆனா என்ன பண்ண, அப்ப என்ன ஏன் சுவாமின்னா, தவற வண்டிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கும்போது இப்ப பகவான் பண்ணமாட்டான், அவர் ஒண்ணும் பண்ண மாட்டார். நீ போனேன்னா அதுக்கு ஒன்னும் சககாரிய வேலை பண்றார். எங்கேயா தவறா போறோம்னு வச்சுக்கேன், யாரும் அடிக்கலாம் போறோம் வச்சுக்கேன் அப்படின்னு சுத்தி பார்க்க, என்ன சுவாமி சுத்தி பார்க்க, கொம்பு ஏதாவது கிடைக்கிறதான் பாக்குறோம் அப்படின்னு பார்த்துட்டு வச்சுக்கேன். நேரா பெருமாள் வருவார். என்ன பாக்குற? கொம்பு எடுத்துட்டு இதோ நான் கொடுக்குறேனே சுவாமி, அவனை அடிக்கணும், அடி. இத பண்றவன் பகவான். அடி என் பொய் சொல்லல, நிஜம்தான் சொல்லிட்டு இருக்கு. ஆச்சாரம் பண்ணுவாருன்னா நீ கொம்பை இடத்துல கொம்பை பிடிக்கிட்டு என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? இப்படிப்பட்ட காரியம் பண்ணலாமா? இது சரியா சாஸ்திரம் தான் சொல்லலையானே. அப்ப அவன் திருத்தலாரணும். உபதேசம் பண்ணி நான் நிறைய பேர், ஆனா அதை பண்ணிட்டு கிளம்பி போயிட்டா பிரயோஜனம் இல்லை. அதன்படி கட்டப்பட்டு அவருக்கு நல்லா திருத்தி கொண்டு வரணும். அதுதான் அப்படிப்பட்ட திருத்தி கொண்டு வருவதான் நாதர்னு பேர். இவன் திருத்தனா அவன் அநாதர்கள் ஆயிடுவா. அநாதை அநாதைன்னு சொல்ற பாருங்க, அநாதர்கள் விட அநாதர்களை ஆகாதபடி ஆக்கக்கூடியவர் யாருன்னா நாதர். அதனால என்ன? எதித்தலை நாதன். அப்ப தலைவர் என்று சொன்னது
சொரூப உபாய புருஷார்த்தங்கள் உபதேசித்தபடியால தலைவர் யாதாத்மத்தை சேர்த்து. நாதன் என்று சொன்னது உபதேசித்து பேசாம இருந்துட்டா போறாது. அந்த உபதேசித்த பிறகு அவர்கள் சரியான பாதையில் செல்கிறார்களா, செல்லவில்லை என்று அவரை திருத்தி திருமகள் கேள்வனை காக்கியவன் என்று நெஞ்சில் பொருத்தப்படாதுன்னு அந்த மாதிரி நேரா அவரை கொண்டு வந்து சேர்க்கணுமோ அவரை கொண்டு வந்து குடிபடியா அதனால் நாதன் தெரிவிக்கிறார். அப்ப இந்த தெரிவிக்கிறார் அதன்படி கட்டப்பட்டு வரும் அவர்களுக்கு அவர் தான் நாதன். அப்ப உபதேசம் பண்ணினார். சமப்படும் காலத்தில் கை கொடுத்து தூக்கி விடுறார் இல்லையா, உபதேசம் பண்ணி விட்டா மட்டும் போறாது, சமப்படும் கையில தூக்கணுமோனோ. அதனால்தான் நாதபூதர் என்று இது இரண்டாவது சொன்னார். அதனால் தலைவரும் சுவாமி ராமானுஜர் தான், நாதபூதரும் அதே ராமானுஜர். அந்த எம்பெருமானாரின் 2 திருவடியை வைத்துக் கொண்டு சம்சாரி சேத்தனரும் திருத்தனம் அல்வா. ஆக சம்சாரத்திலிருந்து மாற்றின பிறகு அதை ரசிக்க தன் திருவடிகள் கொடுத்தார் அல்வா. ஆசிரமா தெரிவிக்கிறேன். அதாவது இந்த மாற்றம் திருவடிதான், இது ரசிக்கவும் திருவடிதான். ஏன்னா கடைசியா மோட்சத்தை கொடுப்பதும் திருவடிதான். அப்ப சம்சாரத்திலிருந்து என்னை மாற்றினது அந்த திருவடிதான். அந்த திருவடியிலே ருசியை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த திருவடிதான். அந்த ருசியை பிறப்பிச்சது மட்டுமல்லாமல் அந்த திருவடியை தான் என்ன மோட்சானந்துக்கு கொண்டு போகக்கூடியது அந்த திருவடிதான். இதான் தெரிவிக்கிறார். இதுதான் இதே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரியத்தை தெரிவிக்கிறார். எம்பெருமானார் தான் நமக்கு ருசியை பிறப்பிக்கிறாங்க. ஏன்னா ருச்சி ஜனக விபவ லாவண்யம் வைஷ்ணவ வாமனத்திலே பூர்ணம். இது திருக்குறுங்குடிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை. ருச்சி ஜனக விபவ லாவண்யம் வைஷ்ணவ வாமனத்திலே பூர்ணம். நமக்கு ருசியை பிறப்பித்தது திருக்குறுங்குடி. அந்த ருசி பிறந்தவனுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு தெரியுமா? தெரியாது. ருசி வந்துட்டு சுவாமி, ருசி வந்த பிறகு என்ன பண்ணணும் தெரியாதுன்னு அந்த வானமாமலை திருவடிதான் உபாயம்னு காட்டுறார் இல்லையா. ஆக ருசியை பிறப்பிக்கட்டும். அந்த ருசியை பிறப்பித்தது அந்த அதனாலதான் அந்த திவ்யதேச பாசனம் மாத்திரம் ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்துழிந்தாய் உனக்கோர் கைமாறு நான் உண்டிடேன் எனது ஆவியும் உனதேன்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். அதனாலதான் அங்க ஆழ்வார் விக்கிரமே கிடையாது. ஏன் சுவாமி பண்ணலையா, மறந்துட்டாளா? ஒண்ணும் இல்ல, நின் பாதமே சரணாக தந்துழிதான் சொன்ன உடனே என்னுடைய ஷெட்டார் இல்லையா, அந்த ஷெட்டாரிலேயே நம்மளோட ரெண்டு இருக்க உற்சவம் எல்லாம் அந்த ஷெட்டாரிக்கு தான். எதுக்கு சொல்ல வந்தனா அப்படிப்பட்ட நிலை அந்த திருவடி பண்ணிச்சா. ஆகா அந்த திருவடிதான் ருசியை பிறப்பித்தது. அந்த ருசி பிறந்த பிறகு அந்த உபாயத்தை காட்டி கொடுத்ததும் அந்த திருவடி தானே. அப்ப உபாயத்தை காட்டி கொடுத்த பிறகு அவன் என்ன பண்றது முழிச்சுட்டு இருக்கான். என்ன சொல்லுவாங்க, உபாயம் கிடைச்சது என்ன பண்றதா, அவனுடைய மாதுரியத்தை காட்டி அந்த திருவடியை அனுபவிக்க வைத்துதான் அதே திருவடிதான். அதே திருவடி தானே. இது எல்லாம் பெருமாள் விஷயத்தில் நடக்கிறது. எங்க ருச்சி ஜனக விபலாவண்யம் வைஷ்ணவாவனத்திலே பூர்ணம்னு பார்த்த போனோம். இதெல்லாம் திருக்குறளுடைய ஆச்சரியமான பெருமாள். அழகு நம்பியை தென்குறுங்குடி நின்ற செம்பனே திகழும் திருமூர்த்தி என்ன அப்படிப்பட்ட அழகு 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 அத்தனை அழகு. இதெல்லாம் இந்த பெருமாள் விஷயத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இப்ப இதெல்லாம் என்னது ராமானு விஷயம் சாதிக்கிறார். இந்த 2 திருவிகள் மேற்கொண்டு 3 காரியம் பண்ணி தெரியா. இதே போல பண்ணும் திருவடி இருக்கான்னா சம்சாரத்தை அடுத்து சம்சாரத்தை நிவர்த்தி பண்றது. அது மட்டும் இல்ல, அடுத்து அனுபவத்தை கொடுக்கறது, அடுத்து மோட்சத்தை கொடுக்கறது. முதல்ல சம்சாரத்தை அடுத்து கொடுக்கறது அந்த திருவடி. அடுத்து கொடுத்ததோடு நம்ம பேசாம தான் பிரயோஜனம் இல்லை. அனுபவத்தை கொடுக்கறது, அனுபவத்தை கொடுத்தது மட்டும் பண்ணது மோட்சானத்தை கொடுக்கறதுயா. அந்த 2 திருவடியை போல வேற ஏதாவது திருவடி உண்டான்னா இல்லையே சுவாமி. அதனாலதான் இதுக்கு இணையடின்னு தெரிவிக்கிறார். ராமானுஜன் தன் இணையடின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட திருவடி. ஆக அதில் நின்றும் இச்சம்சார சேத்திர அதில் நின்று நிவர்த்திப்பிக்காக அனுபாவியமாய் கொண்டு ரசிப்பிக்கும் இத்திருவடிகளோடு இருவடிகளோடு ஒத்திருப்பார் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்தால் இந்த திருவடிக்கு சமமான திருவடி எதா இருக்குமா சுவாமி? எதா இருக்குமா? ஆராய்ந்துக்கு நிகரான ஏடி இருக்கான்னா இருக்கு. இத்தனை இல்லைன்னு சொல்லிட்டு சுவாமி இருக்கன்னா இந்த திருவடிக்கு அந்த திருவடி, அந்த திருவடிக்கு இந்த திருவடி. அப்படி அப்ப சொன்னதான் திரும்பி சொல்லிருக்க. இந்த திருவடிக்கு நான் வலது திருவடிக்கு இடது திருவடி, இடது திருவடிக்கு வலது திருவடி. அப்ப 2 திருவடிக்கு நிகரான மற்றொரு திருவடி கிடையாது. இல்ல சுவாமி, இங்க ஒரு பிரமாணம் எடுத்துக்கலாம். மாதவாங்கயோ ஹங்கரகா, பகவானின் 2 திருவடிகள் உபாயமாக மாதவாங்க பிரயோகா, பகவானின் திருவடிகள் 2 தான் தியோஜனம் புருஷார்த்தம்.
பகவானுடைய 2 திருவடிகள் தான் பிரயோஜனம் புருஷார்த்தம் அப்படின்றார். இப்படி 20 யாரு உத்தம அதிகாரிக்கென்று சாஸ்திரம் சொல்லித்து. பகவானுடைய 2 திருவடி தான் புருஷார்த்தம் அப்படின்னு யாருக்கு சொல்லிருக்கு? உத்தம அதிகாரிக்கு சாஸ்திரம் சொல்லிக்க பிரமாணம் இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ரீமாதவாங்கிரி ஜலஜத்வதி நிச்ச சேவா பிரேமாவிலாசய பராங்குஷ பாத பக்தம் காமாசிதோஷ அரமாத்ம பதாஸ்திதானாம் ராமானுஜம் ஜதிபஜன் பிரணமாவிமூர்த்தனே அப்படி இருக்கச்சே, அப்ப நம்மாழ்வாருடைய பக்தர் ராமானுஜர், அந்த பக்தருக்கு 2 திருவடி தான் உபாய உபய பிரயோஜனம் சொல்லிட்டாலே, அப்படிப்பட்டவர் தான் உத்தமன்னு சுவாமி மணவாள மாவளி தெரிவிக்கிறார். பிரேமாவிலாசய பராங்குஷ பாதபக்தம், அந்த பராங்மாறன் நடிபணிந்துந்தவன், அந்த பராங்குஷருடைய 2 திருவடிகள் தான் யாரு சுவாமி சுவாமி ராமானுஜருடைய. அப்ப அந்த 2 திருவடிகளும் உபாயம், அந்த திருவடியில பிரயோஜனம் திருவடியில அப்படி இருப்பவர்கள் அவர்தான் உத்தமன். ஏன்னா உதிப்பன உத்தம அரிசி உத்தமனா, அப்ப உத்தம உதிப்பன என்றபடியாலே அப்படின்னா போக்கியத்தை சொன்னார். என்ன பாருங்க, உதிப்பன உத்தம சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதிச்சிட மாறி நடப்பன கொல்லவன் குற்றமெல்லாம் பதித்தனையன் புன் தமிழ் பாவினம் பூண்டன பாவுதல் சீர். இதுல 3 விஷயமான அர்த்தங்களை காமிக்கிறார். உதிப்பன்னு சொன்னபடியாலே, உதித்தா என்ன சுவாமி? போகமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். அப்ப உதிக்கிற சமத்தால போகத்தை சொன்னார். அடுத்து நடப்பன்னு சொல்றபடியாலே ரட்சகம், ரட்சகத்தை ஏன்னா பாக்கிய குதிரைட்டு எல்லாம் போயிட்டு வரணும், அப்ப ரட்சித்தாரணும் வேதத்தை, அந்த ரட்சகத்தை சொன்னார். பூண்டன பாவுதல் சீர். பூண்டன குணயோகம் அவருக்கு இருக்க. ஏன்னா எத்தனை தப்பான பாசுரங்கள், அந்த பாசுரங்களே தம்பி திருவடிக்கு ஆபரணமாக சாத்தி கொண்டாரணும். அப்ப குணயோகம் சொன்னாரணும். இது 3 சொல்ற. அப்ப போக்கியத்துவம் சொல்லப்பட்டது, ரட்சகத்துவம் சொல்லப்பட்டது, குணயோகம் சொல்லப்பட்டது. இதுதான் ஆழ்வார் திருநெல்வேலி சுவாமி ராமகிருஷ்ணாயர் சுவாமி. அப்ப உதிப்பன என்று சொன்னபடியாலே போக்கியத்துவம். ஏன்னா சூரியன் உதித்தாலே போகின்ற சுவாமி காத்தால வந்துட்டாலும் பாக்குறோம் வந்தாலும் என்னன்னா, அப்ப அதனாலதான் தாமரை மலர்றதும். சூரியன் உதந்தான் தாமரை மலர்றது. அப்பதானே நாம நன்னா ஓடி ஆடி பணம் சம்பாதிக்க முடியும். அப்ப சூரியோதிகம் சொன்னாலே போக்கியம், சூரியன் உதிக்கிறான் போக்கியம். அடுத்து நடப்பது, நடக்கதான் ரட்சகத்துவம். ரட்சகத்துவம்னா ராமானுஜ திருவடி இப்படி அப்படி நடந்தா ரட்சகத்துவம் நான் புரிஞ்சுக்கிறோமா? இப்படி எப்படி நடந்தா ரட்சகம் புரிஞ்சுக்கிறோங்க. அதே திருவடி என்னுடைய தப்பான பாசனத்தை எடுத்து தனக்கு ஆபரமான சாத்தி கொடுத்தா இல்லையா? அப்ப அங்க என்ன சுவாமி குணங்கள் தெரியாது. என்ன குணங்கள்? சௌசல்யம் என்ன, வாத்சல்யம் என்ன, அதுக்கு பிறகு சுவாமி அதுக்கு பிறகு சௌலபியம் என்ன, இதெல்லாம் நல்லா தெரியணும். இதுக்கு தானே அந்த குணம் இருக்கணும். ஆக குணம் இருக்கு என்று அறிந்தோம். அது எதனால அறிந்தோம்? பூண்டன என்கிற சப்தத்தாலே குணம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம். ரட்சகத்துவம் அறிந்தது நடப்பன என்கிற சப்தத்தால ரட்சகத்துவம் சொல்லப்பட்டது. போக்கியத்துவம் உண்டு சொல்லப்பட்டது உதிப்பன சப்தம். ஆக 3 சப்தத்தாலே 3 குணங்களை கண்ணன். இந்த திருவடிக்கு யாரும் எடுத்து காய்ப்பதுன்னா கண்ணன் திருவடி கழித்தானா மற்றவை எல்லாம் போட்டிக்க வராதுட்டு. இந்த திருவடிக்கு சமானமா கண்ணன் திருவடியே கிடையாது. எப்ப கண்ணன் திருவடியே கிடையாதோ மற்ற திருவடி வருமா? வரவே வராத சுவாமி. என்ன சுவாமி கண்ணன் திருவடி இந்த திருவடிக்கு சமம் கிடையாது. இப்போ என்ன எடுத்தனா சமமா இல்லையான்னு கேள்வி இல்லை. இந்த திருவடி அந்த திருவடி சமம். ராமானுஜ திருவடி மேம்பட்டது, அந்த திருவடி சுமார், கண்ணன் திருவடி சுமார். அப்படி வந்துட்டு கண்ணன் திருவடி ராமானுஜ 2 சமம் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. அது கூட சொல்லல. கண்ணன் திருவடியே சுமார் ராமானுஜ திருவடியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்ப மத்தவா திருவடி இங்க வரது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. அதுதான் இணை அடியே அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த கண்ணன் திருவடிக்கு ஏதோ சுமார்னு சொல்றது என்ன? அப்ப ராமானுஜ திருவடி ஏதோ உயர்த்தி சொல்றது என்னன்றது அடுத்த வாரம் பார்க்கணும். ஆழ்வாரின் பெருமான் அட்சியை திருவிழேசம், ஆச்சாரியின் திருவிழேசம், பாகவதான திருவடிகளே சரணம். சந்தேகங்களை தான் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். இதோட அடுத்த வாரம் தான் காலக்ஷேபம். நடுவுல சனி ஞாயிறுல இருந்தா புருஷ சுத்தம் காலக்ஷேபம் தான் இருக்கலாம், அல்லது ஆச்சாரியத்தின் காலக்ஷேபம் தான் இருக்கலாம். ஏன்னா அடைய தகப்பனாருடைய சாத்தம் வருது, 3 நாள் இருக்குது. அதனால வந்து 4 நாளுக்கு 3 நாள் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கைங்கறி இருக்கிறபடியால இந்த 3 நாள் கிடையாது. சனிக்கிழமை நியம காலக்ஷேபம் இருக்கலாம். ஆனா
அது தெலுங்கா தமிழான்னு ஒன்றும் சரியா முடிவாகல, அதுன்னு பார்த்துக்கலாம். ஆனா என்ன இருந்தாலும் சரி, இந்த வாரம் சனியோ இல்ல ஞாயிறோ ஆச்சாரிய காலக்ஷம் உண்டு. அதெல்லாம் உள்ளே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அது இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஆழ்வார் திருநீசம் ஆச்சாரியம் திருநீசம் பாகவதாவில் திருவடிகளே சரணம்.